திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணி கொள்கும் புரிவயங்க மெச்செவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற உச்சியின் கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதம் வளர் வயல் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவகங்கப் பெருமானுடைய கருணை பெருவெள்ளத்தாலும் காஞ்சி மாநகரத்திலே திருமுறைகளை பரப்ப வேண்டும் என்கின்ற உயரிய குறிக்கோளோடு சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்கின்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலமாக திருமுறைகளையும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதிலெல்லாம் சித்தாந்தத்தையும் அடியார் பெருமக்களுடைய திருச்சபைகளிலே கொண்டு சேர்க்கின்ற பணியை நிகழ்த்தி வருகின்ற அறக்கட்டளையுடைய நிறுவனர் என்னுடைய இனிய நண்பர் ஞானமையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து எந்த சூழல் இருந்தாலும் எப்படியாவது வந்து அவருடைய பணியை சிறப்பிப்பதற்காகவே இருக்கின்ற ஒரு பக்குவம் அடைந்த ஆன்மாக்களின் கூட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சூழல் எப்படியோ இருக்குது. இந்த சூழலும் திருமுறைகளை கேட்பதற்கு என்று அவசியம் வர வேண்டும் என்ற முறையிலே ஒரு உரைப்போடு வந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, 11ஆம் திருமுறையிலே சில பதியங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி எனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார். இப்பொழுது ஓரளவுக்கு நான் அதில் 11ஆம் திருமுறையிலே சில பதியங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது திருமுறைகளிலே வருகிற பொழுது முதல் திருமுறையை அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் தான் ஞானசம்பந்த பெருமானை முதலே வணங்கி எந்த திருமுறைகளை படிக்கிறோமோ அந்த நூல் ஆசிரியரை வணங்க வேண்டும் இங்கு ஒரு மரபு கருதி ஏற்கனவே ஒரு முறையை அம்மா பாடினாங்க. அந்த பாட்டை இருந்தாலும் கூறியது கூறல் இருந்தாலும் அவருடைய திருவடியை வணங்கி தான் அதை பாட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே அவருடைய திருவடிகளை வணங்கி இயன்ற வரையிலே பொருளை சொல்வதற்காக நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் பல முறைகளிலே திருமுறைகளை பற்றி கேட்டு தெளிந்திருப்பீர்கள். உங்களிடத்திலே சொல்வதனால எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. என்றால் தெரிந்தவரிடத்திலே சென்று சொல்வதனால அதுக்கு ஒரு தனியான ஒரு மெருகேறும் என்கின்ற ஒரு காரணமும் எனக்கும் திருமுறைகளை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருமுறைகள் என்று சொல்லுகின்ற பொழுது சற்று கடினமான பணி அல்ல. நான் திருமுறைகளுடைய விளக்கமாகவே ஏறக்குறைய ஒரு 2 பகுதிகள் கொண்டு வந்தால் 20 நிமிஷம் ஆகும். ஆனால் அது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சிறிய பதியங்களை எடுத்துக்கொள்ளுகிற போது நம்ம அதை அவ்வப்போது அதை தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக 12 திருமுறைகளை இப்போ நான் இன்றைய உரை இந்த திருமுறை முதல் திருமுறைக்கு உரையாக அமைந்திருக்கிறது. வெள்ளைவாரணருடைய உரையின் அடிப்படையிலே தான் அவர்கள் அப்படியே மேம்போக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பதிகத்திலையும் பரும்பத உரை பத உரையை சொல்லாமல் அந்த பதிகத்திலே என்ன செய்தி கூறப்பட்டுகிறது என்பதை சொல்லி இதன் மூலமாக எதையெல்லாம் சிந்திக்க முடியும் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே சொல்லி கூடிய மட்டும் இன்னொரு உரையை நான் கூட வைத்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையிலே இயன்ற வகையிலே சென்று கொண்டிருக்கிற எனக்கு என்னுடைய பணிக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் திருமுறைகளுக்கு உரை சொல்லுவதும் உரை எழுதுவதற்காக அஞ்சி கொண்டிருந்த காலம் போயிட்டு உரையை எழுதி வாங்கி வச்சுட்டாங்க. உரை எழுதுவதற்கே அச்சப்பட்டிருந்த காலம் 40களிலே. அப்போல்லாம் நான் இப்போ 15-16 வருஷமாக புலவரிடத்திலே உரையை எழுதி வாங்கி வச்சு தைரியமாக வெளியிடுவதற்கு வாய்ப்பு எப்பொழுது வந்தாலும் 53லே தான் தொடங்கினார்கள் திருமுறைகளை வெளியிலே அச்சிலே கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் திருமுறைக்கு விளக்கம் சொல்வது என்கிறதே அஞ்சி கொண்டிருந்த ஒரு காலம். மடாதிபதிகளெல்லாம் சென்று விட்ட பிறகு நம்முடைய காலத்துக்கு பிறகு அதுக்கு உரை அங்கே கிடைக்கப் போகிறது. அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு அது உரை இருக்காது. ஆகையினால இந்த நேரத்தில் தெளிவுரை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால எழுதியிருக்கிறோம். நம்ம வெள்ளைவாரணர் அவர்கள் கொஞ்சம்
நெருடலாக தான் எழுதியிருக்கிறார். அவர் நடையும் கொஞ்சம் வித்தியாசமான நடையாக தான் இருக்குது. இப்போ வாய்ப்பு இருக்கும்போது சில இடங்களெல்லாம் அந்த உரையை அப்படியே படித்து காட்டுறேன். அவர் வித்தியாசமான முறையிலே சென்று கொண்டு இருக்கிறார். அந்த வகையிலே என்னால் முயன்ற வரையிலே சொல்லுகிறேன். இந்த திருமுறை 1ஆம் திருமுறை உங்களிடம் சேர்ந்து நான் பயணம் செய்ய இருக்கிறேன். அதுக்கு முதலாகவே நம்முடைய ஐயா அவர்கள் இங்கே 4 திருமுறைகளுக்கு சொல்லி 5வது திருமுறை என்று சொல்லியிருக்கிறேன். இந்த முதல் திருமுறையிலே நல்ல அற்புத பதிகங்கள் சில இருக்கிறது. அதை மட்டும் நான் வரிசையாக சொல்லுவேன். முதல் திருமுறைகளிலே ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புத பதிகங்களாக 25 பதிகங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் மீதி பதிகங்களாக அற்புதம் இல்லையா இல்லை. அவர் அற்புதத்தை செய்தது அவர்கள் அற்புதம் என்று நினைக்கின்ற வகையிலே செய்தது. ஞானசம்பந்தருக்கு அது அற்புதம் அல்ல. அவர் எல்லாமே அவர் வாயிலிருந்து வருவது அத்தனையோ எனதுரை தனதுரையாக என்று சொல்லுகின்ற வழியிலே வந்தது. இருந்தாலும் நாம் கணக்கெடுத்திருக்கிறார்கள். 25 பதியங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்களே அற்புத பதியங்களாக முறைப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றிலே இந்த முதல் திருமுறையிலே இருக்கின்ற அற்புத பதியங்களாக 8 பதியங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவை என்ன என்று உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், ஞாபகத்துக்காக சொல்கிறேன். முதல் பதிகமே ஒரு அற்புத பதிகத்திலே ஒன்று வருகிறது. ஏனென்றால் ஞான போனகம் அருதி பாடிய முதல் பாட்டு, ஞானத்தையே அவருக்கு உமையம்மை கொடுக்க பாடிய பாட்டு. அதனால் முதல் திருமுறை தோடுடைய செவியன். 2வது திருக்கோவலக்காவுக்கு செல்லுகிறார். அங்கே அவருக்கு பொற்றாளம் பெற்ற பிறகு, பொற்றாளம் கிடைக்கும் இல்லையா, சிறிய கைகளை கொண்டு 2வது நாளே முதல் திருமுறை பாடி தோடுடைய செவியன் பாடியதுக்கு அடுத்த நாளே திருக்கோலக்கா செல்லுகிறார். திருக்கோலக்கா செல்லுகின்ற பொழுது அங்கேயே உடனே பெருமான் தாளத்தை கொடுக்கிறார் என்றால் இது ஒரு அற்புதமாக. இந்த மலையில் வாழை என்கின்ற திருக்கோலக்கா பதிகமானது 2வது. அடுத்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வரலாற்றிலே வருகிறது. இது முதல் திருமுறையிலே அவங்க வகுத்திருக்கிறார்கள். ஆகையினால திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப யாழ்மூரி என்கின்ற ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். ஏனென்றால் எந்த விதமான இசைக்கருவிலும் அடங்காத முறையிலே இருக்கின்ற மாதர் மடப்பிடியம் என்கின்ற யாழ்மூரிப்பன், அது தருமபுரத்திலே பாடியிருக்கிறார். அதை அடுத்தது துணிவளர் திங்கள் என்று சொல்லுகின்ற கொல்லிக்கிழவனுடைய மகளிருடைய முயலகன் நோயை தீர்ப்பதற்காக பாடியது. இதையெல்லாம் பெருமான் செய்த அற்புதங்களாக உலகவர்களுக்காக இந்த அற்புதங்கள். ஆகையினால் அதை பாடியது. அடுத்தது பாச்சிலாச்சிரமம் என்கிற தலத்திற்கு அவ்வினைக்கு இவ்வினை என்கின்ற கொங்கு நாட்டிலே பிணி நோய் நீங்க பாடியது. தங்களுக்கே கொங்கு நாட்டிலே இவ்வளோ பெரிய ஞானசம்பந்தர் அடியார் பெருமக்களோடு இருக்கிறது, அவர் மட்டும் ஒன்றும் பெருமான் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் கூட வருகிற அடியார்கள் இவரை போல பக்குவப்பட்டவர்கள் அல்ல. ஓரளவு பக்குவப்பட்டவர்கள் தான் கூட வர முடியும். இருந்தாலும் பெருமானுக்கு கூட வருபவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டும். எப்படி காசு கொடுத்தாரு இல்லையா, தேவையான பொழுது. நீங்கள் பசி உங்களுக்கெல்லாம் வராதப்பா பசி, 2 அடியார்களும் பசி கிடையாது, உங்கள் கூட இருங்களுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருமான் கொடுத்தார் அல்லவா. அதுபோல் இவருக்கு அந்த நோய் பிணியிலேருந்து நீங்குவதற்காக, அது எதுக்கு, எந்த விதமான இடர் வருகிற போது நாம் அந்த பதிகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று உலகற்காகத்தான் அது செய்தது. அந்த பதிகம் ஒன்று, அதாவது கொங்கு நாட்டிலே அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று மகிழ்ச்சி. அடுத்தது போகமார்த்த பூன்முலையால் என்கின்ற பச்சை பதிகம், நன்றாக தெரியும் உங்களுக்கு. நம்முடைய பாண்டி நாட்டிலே திருநள்ளாறிலே பாடிய பதிகம். அந்த பதிகம் நான் இருக்கிறேன்னு முந்திரி கொட்ட மாதிரி முதல்ல பெருமான் அங்கே போய் அந்த தேர்ந்து கயிறு சாத்தி எடுக்கிற போது அங்கே வந்தது அந்த பதிகம், பச்சை பதிகமாக வந்தது. நாளையில் அடுத்த மாதத்தில் இருக்கிற பதிகத்தில் அது வரப்போகுது. அந்த 3, 6, 7, 8வது பதிகம் திருநள்ளாறும் திருவாலவாயும் என்று ஒரு 2 சேர்ந்து ஒரு பதிகம் வருது. அப்போ நம்ம அதை விரிவாக படிக்கலாம். ஆக அந்த போகமார்த்த பூன்முலையார் என்கின்ற பதிகம். அடுத்தது நம்ம பக்கத்திலே இருக்கின்ற திருவோத்தூர் என்கின்ற செய்யாறு என்று இப்போது அடைகின்ற பகுதி, பூத்தேர்ந்தாயன கொண்டு தின்னடி ஆண் பனையை பெண்பனையாக மாற்றிய திருவோத்தூர் பதிகம். அடுத்தது வாசி தீரவே காசு நல்குதல் என்கின்ற திருவேழிமலை பதிகம். இந்த 8 பதிகங்களும் முதல் திருமுறையிலே இருக்கிறது. நாம் அவ்வப்போது வருகிற போது அதை படித்துக் கொள்வோம். இந்த செய்தி சொல்லி இதில் ஏறக்கூடிய அவர் 7 பண்கள் இதில் இசையமைத்து பாடியிருக்கிறார். 7 பண்கள் இந்த முதல் திருமுறையிலே திருஞான பெருமானுடைய வரிசையில் கையாண்டு இருக்கிறார்கள். ஒன்று நட்டப்பாடை, அடுத்தது தக்கராகம், அடுத்தது பழந்தக்கராகம், அடுத்தது தக்கேசி, குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி, அடுத்தது 7வதாக பண்கள் இசைத்திறத்திலே வேறுபாடு இருக்கின்ற யாழ்மூரி. அதனால் அது பண்ணில் கணக்கு வராது. இசைத்திறத்திலே வேறுபாடு இருப்பதனால் அது யாழை முறிப்பதற்காக பாடியது என்கிற யாழ்மூரி என்கின்ற ஒரு பண். அந்த 7 பகுதி இருப்பினும், ஆனால் அது 6 தான் பதிகை கணக்கிலே வரும், அந்த பண் அமைப்பிலே வரும். இந்த பண்களை வரிசைப்படுத்துவது கூட
அந்த வரிசைக்கு கூட மிக அற்புதமான ஒரு வழியை கையாண்டிருக்கிறார். அந்த வரிசை எதற்கு முதல்ல இதை வச்சாரு, ரெண்டாவது எதை வச்சாருன்றதுக்கு அந்த வரிசையை கையாண்டுக்க பன்னிரு திருமுறை வரலாற்றில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம இதுக்கு மேலே இங்கே போக வேண்டாம். அடுத்தபடியாக நம் கிளை திருக்காட்டுப்பள்ளி என்கின்ற ஒரு தலத்தை பற்றி இருக்கிறது. 5வது பதிகம். எந்த பதிகத்தை படிக்கிற போது இருந்தாலும் நம்ம பெரிய புராணத்தை கொஞ்சம் துணை வச்சுக்கணும். இந்த பதிகத்தை பாடுகின்ற போது இந்த அடியார் எந்த சூழலிலே இருந்து பாடினார்? ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறிலே திருஞான சம்பந்த பெருமான் வரலாறு இருக்கிறது. பெரிய புராணத்தில் எடுத்து பார்த்தோமே ஆனால் கிளை திருக்காட்டுப்பள்ளியிலே அவர் சென்று சேர்ந்து பாடினார் என்கின்ற பெயரே வரவில்லை. பெரிய புராணத்தை தொடர்ந்து படித்தாச்சு. இதுக்காக நான் 2-3 முறை ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்ருக்கிறேன். மீண்டும் பார்க்கிற போது இந்த கிளை திருக்காட்டுப்பள்ளியிலே இருக்கின்ற தலத்தை அவர் பார்க்கின்ற போது எந்த தலத்திலே என்று சென்றார், கிளை திருக்காட்டுப்பள்ளியிலே எவ்வாறு வழிபட்டார், அங்கே என்ன பதிகத்தை பாடினார் என்கின்ற செய்தி தனியாக குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் உரையாசிரியர்கள் இந்த நம்ம வெள்ளைவாரனார்னா எழுதியிருக்காருன்னா, இவர் இந்த ஊரிலே சென்று அடுத்தபடியாக சேர்ந்திருக்கிறார். அந்த ஊரிலே என்று அங்கிருந்து சென்று சில தலங்களை சந்தித்து வருகிறார் என்று சொல்லுகின்ற போது அந்த தலங்களில் அப்போ சந்தித்து வந்த தலங்களிலே ஒன்றாக இருக்கின்ற கிளை திருக்காட்டுப்பள்ளி இருக்கும் என்கிற ஒரு ஆய்வு எழுதியிருக்கிறார். நம்ம அதை வச்சு தான் எந்த சூழலிலே இது எழுதினார் என்கிற செய்தியை பார்க்கலாம். அது ஓரளவுக்கு பார்த்துருக்குறேன். அந்த உங்களுக்கு நல்லா தெரியும். கிளை திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு ஆலயம். இப்போ எங்கேருந்து கிளம்புறார் பாருங்க. தலம் திருவெண்காடு என்கிற தலத்திலே இருந்து அங்கே இருக்கிற மேலே கோபுர வீதி இருக்கிறது. திருவெண்காடு தலத்திலே இருந்து மேலே கோபுர வீதியிலே இருந்து செல்லுகின்ற நேர் சாலையிலே சென்றால் 1 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது இந்த ஊர். சீர்காழி தரங்கம்பாடி சாலையிலே இளைய முதுகுளம் என்கின்ற ஊரை அடுத்து இந்த ஊர் இருக்கிறது. தட் இஸ் திருவெண்காடிலே இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. ஒரு நாள் 5 தான் கிளை திருக்காட்டுப்பள்ளி இல்லையே. உங்களுக்கு ஒன்று மட்டும் வந்துட்டோம் பார்த்து எடுத்துங்க. இல்லை எல்லாருங்க கிளை திருக்காட்டுப்பள்ளி சரியா இருக்கா? உங்களுக்கு ஒரு அந்த ஜெராக்ஸ் போடுற போது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு போகிற அது மாண்டி வந்து இதில் என்ன இருக்கா பாருங்க. சரி, அந்த ஒன்று மட்டும் நீங்கள் வச்சுடுங்க. அது அடுத்த வார்த்தை வச்சுக்கணும். அது 6வது. அது கொடுங்க. யாருக்காவது மாறி இருக்குதா? சரி, இல்லைன்னா எங்கே இருக்கணும். ஒரு 4-5 காப்பி இருக்கு. சரி, அது நாளைக்கு வச்சுக்கலாம் சார். அது நாளை வர பதிங்க. அது மொத்தமாக போட்டேன் நான் 4 வாரத்துக்கு சேர்த்து போட்டேன். அதுக்கு அடுக்கிற போது மாறி வந்துட்டுருக்கோம். சரி, இப்போது இதில் இருக்கிற பெருமான் காடு என்கிற காரணத்தினாலே ஆரண்யம் என்று பெயர். அங்கே இருக்கிற பெருமான் ஆரண்ய சுந்தரேஸ்வரர் என்கின்ற பெயர். தலத்தினுடைய சுவாமியினுடைய பெயர் ஆரண்ய சுந்தரேஸ்வரர். இறைவி அகிலாண்ட நாயகி. திருஞான சம்பந்தருடைய பாடல் மட்டும்தான் பெற்றிருக்கிறது இந்த தலத்துக்கு. வேறுடைய பாடல் வேறு எது 3 பெருமக்களுடைய இருவருடைய பாடல் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் மட்டும் பாடியிருக்காரு. இந்த தலத்தில் என்ன விசேஷம்னா, தேவேந்திரன் விருத்ராசூரனை வதம் செய்தான். விருத்ராசூரனை வதம் செய்வதற்காக தேவேந்திரன் பெரும்பாடுபட்டு இறைவனுடைய துணையோக கொண்டு வெற்றி பெற்று விட்டான். யாராக இருந்தாலும் ஒரு கொலை செய்தால் அது பாவம். ராமரே கூட என்ன செஞ்சார்? ராவணனை கொன்ற பழி தீர்வதற்காக, அந்த பாவம் தீர்வதற்காக பெருமானை வழிபாடு செய்தார் இல்லையா? பெருமானை வணங்கிட்டு தான் போனார். இருந்தாலும் அந்த எதுவாக இருந்தாலும் அது கொலை அல்லவா? ஆகையினால் அதுக்கு உண்டான பரிகாரமாக செய்கிற காரணத்தினால அதுபோல விருத்ராசூரனை கொன்ற பாவம் தொலைவதற்காக தேவேந்திரன் வழிபட்ட தலம் இது. இந்த கிளை திருக்காட்டுப்பள்ளி தேவேந்திரன் வழிபட்டது. அடுத்தபடியாக அந்த பகுதியிலே நண்டு என்கின்ற, நமக்கு தெரியும் நண்டு தெரியும் உங்களுக்கு, தேளு நண்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா? நண்டு என்கின்ற ஒரு உயிர், நீர்வாழ் உயிர், நீர் நிலவாழ் உயிர்னு கூட சொல்லலாம். அதை அந்த நண்டு மூலவரை சென்று வழிபட்டதாக செய்தி. நம்ம அந்த தலத்தில் நேரில் போனோம்னாக்க அந்த தல வரலாறை பற்றி குறிப்பாக எழுதுகிற போது அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நண்டு மூலவரை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அடுத்தது அங்கே தலத்திலே இருக்கிற ஒரு பிரகாரத்தில் இருக்கிற விநாயகருக்கு நண்டு பூசித்த விநாயகர்னே பேர்.
அந்த தலத்திலே இருக்கிற ஒரு விநாயகருக்கு நண்டு பூசித்த விநாயகர் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது தலத்தை பற்றியது. பதிகம் எந்த சூழலிலே பெருமான் பாடினார், எப்போ பாடினார், இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்போ ஞானசம்பந்தர் இந்த இடத்துக்கு போய் பாடினார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னாக்கா, இவர் திருவெண்காடு முதலிய தலங்களை வணங்கி கொண்டு சீர்காழியே வந்து அடைந்த பிள்ளையார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, மூன்றாவது தல யாத்திரை. இப்போ முதல் எடுத்த உடனே முதல் தல யாத்திரை எதுன்னா, அவங்க தலத்தில் இருந்து முதல் தல யாத்திரை தாளம் வாங்குது. அதுதான். இப்போ சின்ன குழந்தையா இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற தலங்கள் 2 ஊர் போவார். எங்கேயும் இரவு போய் தங்குவதில்லை. அந்த தலத்தை போய் வழிபாடு செய்வது, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறது, அதுக்கப்புறம் வைவது. அங்கிருந்து கொஞ்சம் தொலைவு தான், தொலைவில் போனது தந்தையினுடைய தோளில் போனது ஒரு பக்கத்தில் இருக்கிற உறவினருடைய ஊருக்கு போனார். அதுபோல் நனிப்பள்ளி போகிறார். அப்படி இருக்கிற போது இவர் 2 தல யாத்திரையை முடித்து இருக்கிறார். அதுக்குள்ள சின்ன என்ன வயசு இருக்குன்னு யோசித்து பார்த்துங்க. அவ்வளோ இள வயசு. முதல் இது ஆண்டு இன்னும் ஞானசம்பந்த பெருமான் வந்து அம்மையினுடைய திருமுலைப்பால் உண்ட பிறகு ஒரு ஆண்டு கூட கழித்திருக்காரு. அதுக்குள்ளவே என்ன பண்ணுறாருனாக்கா, ரொம்ப தொலைவு தனியாக போகவில்லை. இன்னும் அவருக்கு பெருமான் தாளம் தான் கொடுத்துருக்காரு. இப்போ இன்னும் அவருக்கு பல்லக்கெல்லாம் கொடுக்கல. அதுக்கெல்லாம் முடியறதுக்கு முன்னே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஊர்கள்லாம் சேராரு. முதல்ல ஒரு 2 ஊருக்கு போகிறது, திருப்பி நான் இரவு வந்து சீர்காழி தங்கிடுறது, அப்படியே சேர்ந்து கொண்டிருந்து அங்கே என்னென்ன ஊர் பாருங்க. கீழ்ப்பால் உள்ள தலங்களாகிய மகேந்திரப்பள்ளி, குருகாவூர் முதலிய தலங்களை வணங்கி திருவுளம் கொண்டு எழுந்தள்ளிய போது தென்கீழ் திசையிலே இருக்கின்ற காழி நகரிலே இருந்து 8 கல் தொலைவிலே இருக்கின்ற இந்த தலத்துக்கு போகிறார். அந்த தலத்துக்கு போகிற போது சீர்காழின்னு தான் புறப்படுறாரு. அங்கிருந்து அடுத்த ஊர் போகலான்னு புறப்படுறாரு. ஆனால் ஒரு முறை போய் திரும்பி தான் வந்துடுறாரு. அப்படி போகும்போது காழி நகருக்கு 8 கல் தொலைவிலே இருக்கின்ற இந்த தலத்தை சென்று வணங்கினார்கள். அப்போ தந்தையார் கூட தான் செய்கிறாரு, வேதியர் கூட போவாங்க. திருக்கூட்டம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தெரியாது, அடியார் மக்களுடைய கூட்டம் சேர்ந்துன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த குழந்தையுடைய அற்புதத்தினால கருதி பெருமான் சும்மா ஓட மாட்டார், ஒரு கூட்டம் சென்று தான் இருக்கும். வணங்கினார். அப்பொழுது பாடி அருளிய திருப்பதிகமாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த ஊர் தலத்தில் சென்றார், பாடினார் என்று பெரிய பிராண்டே சொல்லவில்லை. அது எந்த சூழல் என்று இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இவருடைய தல யாத்திரைன்னு ஒரு கணக்கு போட்டு எழுதியிருக்காங்க. அது ஒரு நூலில் வந்து ஒரு பெரிய புராணத்துக்கு ஒருத்தர் அனலைஸ் பண்ணி எழுதிக்கிறாங்க. தட் இஸ் உறையூர் அடியார்கள். உறையூர் அடியார்கள் பெரிய புராணத்தை அனலைஸ் பண்ணி எழுதிக்கிறாங்க. அவங்க ஒரு 1000 போட்டு இல்லை உறையூரில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஒன்று குறிப்பிட்டுறாங்க. அதில் வந்து பின்னால் உரை கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து முதல் தல யாத்திரை, 2வது தல யாத்திரை என்று எந்தெந்த ஊர் போனார் வந்தார்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய இப்போ புதுசாக எவ்வளோ செய்திகள் வந்து போச்சு. அதில் கொடுத்துருக்குறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கணக்கில் வந்து 3வது தல யாத்திரையாக இது கருதப்படுகிறது. தல யாத்திரை என்று தன்னுடைய சொந்த ஊரிலே இருந்து வெளியிலே சென்று சில தலங்களை தரிசித்து அங்கே தங்கி இருந்து வர்றது. அந்த வகையிலே 3வது தல யாத்திரையாக அந்த யாத்திரை எப்படி பண்ணார் பாருங்க. இந்த 3வது தல யாத்திரை எப்படி பண்ணியிருக்காருன்னா, சீர்காழியை அகலாது, சீர்காழிலே இருப்பார். அங்கேருந்து என்ன செய்வார், அந்த தலத்துக்கு போவார், மறுபடியும் வந்துடுவார், போவார், வந்துடுவார். இப்படி தான் செஞ்சுருக்காரு. சீர்காழி அகலாது மகேந்திரப்பள்ளி, குருகாவூர், திருமுல்லைவாயில் முதலிய அந்நிய தலங்களை வணங்கி, பக்கத்தில் இருக்கிற தலங்களை வணங்கி மீண்டு அருளியது. அதுதான் அவருடைய 3வது தல யாத்திரை. இது மாதிரி அவர் சென்று வணங்கி வந்த தலத்திலே கீழே திருக்காட்டுப்பள்ளியும் ஒன்றாக இருக்கிறது என்பது ஒரு குறிப்பு கிடைக்கிறது. அந்த பாட்டு பாருங்க. அவ்வகை மருங்கு சூழ்ந்த பதிகளில், இந்த பாட்டு உங்ககிட்ட இருக்காது, பெரிய புராணத்தில் இருக்கிற பாட்டு. ஆமாம், பெரிய புராணத்தில் 2028வது பாடல், திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே 130வது பாடல். அவ்வகை மருங்கு சூழ்ந்த பதிகளில் அரணார் பொற்றாள் மெய்வகை ஞானமுண்ட வேதியர் விரவி போற்றி உய்வகை மண்ணுளோருக்கு உதவிய பதிகம் பாடி. அவர் பாடிய பதிகம் அவருக்கு உதவியாக பாடலாம். மண்ணுள்ளோர்கள் உய்தி பெறும்படியாக அவருக்கு உதவுவதற்காக பதியங்களை பாடி. இப்போ நமக்கு தான் அந்த பதியங்களை உதவி கொண்டிருக்கிறது. அதனால் மண்ணுள்ளோருக்கு உதவிய பதிகம் பாடி எவ்வகையோரும் ஏத்த இறைவரை ஏத்தும் நாளில். ஆக சீர்காழிலே இருந்து சென்று தரிசித்து வந்த தலங்களிலே ஒரு தலமாக இந்த தலம் குறிப்பிடப்படுகிறது என்கின்ற செய்தி. அதுதான் இதிலிருந்து பெரிய புராணத்திலே கிடைக்கிற செய்தி. இப்போ நேர தலத்துக்கு வந்துடுவோம்.
பெருமக்களே, இந்த கீழே திருக்காட்டுப்பள்ளியில் தேவேந்திரன் வழிபட்ட தலம், பாவத்தை தீர்த்து காப்பட்ட தலம், நண்டு வழிபட்டிருக்கிறது. இந்த செய்தியோடு நாம் பார்க்குற போது இந்த பதியங்களிலே பெரும்பாலும் அந்த ஊரினுடைய வளத்தை பெரும்பாலும் சொல்கிறார். நீர் வளத்தை சிறப்பாக சொல்லுகிறார். நீர்வளம் சிறப்பாக இருந்தால் அங்கே இருக்கின்ற சோலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்ற செய்தியை சொல்வார். இந்த வயல் வளத்தையும் நீர் வளத்தையும் சிறப்பாக சொல்லிக்கொண்டே பாடிட்டு வருகிறார். அது பாதி 2 அடிகளிலே வளத்தை சொல்லி, ஊரினுடைய வளத்தை சொல்லி, 2 அடிகளிலே பெருமானுடைய என்னெல்லாம் பெருமான் அடியார்களுக்காக செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். நட்டப்பாடை. செய்யருகே பூனல் பாய. எனக்கு நட்டப்பாடையில் இப்போ நான் போனேன்னா எனக்கு சொல்கிறது வராது. எனக்கு நான் பாடிடுறேன். காணி சரி. ஏன்னா எனக்கு உரை சொல்கிறதுக்கு சொல்லணும். செய்யருகே புனல் பாய ஓங்கி. இந்த செய் என்பது நல்லா தெரியும் உங்களுக்கு, வயல். இந்த பாட்டில் எக்ஸ்ட்ராக்டாக என்ன சொல்கிறா தெரியுமா? இங்கே வீட்டில் இருக்கின்ற பெருமான் ஆரண்ய சுந்தரர் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த ஆரண்ய சுந்தரரை தியானித்து மட்டுமில்லை, நெகிழ்ந்த மனத்தினராக இருக்கின்ற அடியார்கள் மேலுறவு அடைவார்கள். இந்த பாட்டத்தினுடைய எக்ஸ்ட்ராக்டாக சொல்கிறது. இங்கே இருக்கிற பெருமானை வழிபாடு செய்து அவர்கள் நெகிழ வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அந்த அடியார்கள் மேலுலகம் அடைவார்கள் என்கின்ற செய்தி. இப்போ விளக்கம் பாருங்கள். செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கயல் பாய சில மலர் தேன் கையருகே கனி வாழை என்று காணலெல்லாம் கமழ் காட்டுப்பள்ளி. காட்டுப்பள்ளி என்கின்ற தலம் அந்த வயல் வளத்தை சொல்கிறாரு. வயல்களிலே காவிரியினுடைய மடையிலிருந்து வருகின்ற நீரானது பாய்கிறது. அங்கே நீர்கள் இருக்கின்ற வளம் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே என்ன இருக்குதுன்னாக்கா கயல் மீன்கள் இருக்கின்றது, செங்கயல் மீன்கள் இருக்கிறது. அந்த கயல் மீன்கள் எல்லாம் அங்கே இருந்து அந்த துள்ளி விளையாடுகின்றது. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மலர்களிலே இருந்து தேன் துளிகள் வருகின்றது. அங்கே இவ்வளவும் அந்த இடத்துல இருக்குதுன்ற போது வயல் வளம் இருக்கிறது, நீர் வளம் இருக்கிறது, மலர்களிலே இருந்து தேன் சொட்டுகள் தொழிந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வாழை தாழ்ந்த அளவிலே பாய்ந்து கொடுக்குறான். கையருகே கனி வாழை என்று, கையருகே வாழை கனி என்று. கையருகே என்றால் எட்டுகின்ற அளவிலே, உயரம் குறைவான கொலை தள்ளி வச்சிருக்குது. கையருகே கனி வாழை என்று காணவெல்லாம் கமழ் பாட்டுப்பள்ளி. இந்த அதாவது தேனுடைய மனம், மலர்களுடைய மனம், வாழை கனியினுடைய மனம், இவளையெல்லாம் கமழ்கின்ற வகையிலே இருக்கின்ற அந்த காட்டுப்பள்ளி என்கிற தலத்துடைய வரலாறு சொல்லிட்டாரு. அடுத்ததுக்கு பிறகு பெருமானை சொல்ல போகிறார். இங்கே இருக்கிற பெருமான் வீட்டு இருக்கிறாரு. அவர் வழிபாடு செஞ்சாக நமக்கு எல்லாம் மேல் உலகத்துக்கு செல்லலாம். மேலான உலகத்துக்கு, மேல் உலகம் என்றால் நிறைய 7 உலகம் இருக்குது. அங்கெல்லாம் 7 உலகம் கிடையாது. கடைசியால் இருக்கிற கையிலையும் தான் நம்ம போகணும், நம்ம போக வேண்டிய இடம். மேல் உலகம் என்றால் இருக்கிற உலகங்களிலே மேலான உலகத்துக்கு செல்லலாம் என்று பொருள் கொள்ளலாம். பை அருகே அழல் ஆய வைவாய். பை அருகே அழல் வாய வையாயின, வாயினுடைய பையிலே அருகையிலே அழல் என்றால் வெம்மையான விடத்தை உடையதாக இருக்கின்ற பாம்பு அணையான். பெருமக்களே, இங்கே 2 உரையை பார்த்தேன். ஒரு உரையிலே இன்னைக்கு இப்போ தான் 2 மணிக்கு எனக்கு திடீர்னு டவுட் வந்துச்சு. இதுனா எப்படி போட்டுருக்காங்க, இதில் ஒரு மாதிரி இருக்குதுன்னுட்டு நான் 2த்தையுமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். பையருகே அழல் வாய வைவாய் பாம்பனையான். இது யாரை குறிக்கணும்? இப்போ பாம்பு அணையான் என்று சொல்கிற போது திருமாலை குறிக்குது. பையருகே அழல் வாய வைவாய் பாம்பனையான். பனைத்தோழி பாகம். இப்போ பாம்பனையான்னு சொல்லிட்ட பிறகு
பனைத்தோழி பாகம் என்றால் பனை போன்ற மூங்கில் போன்ற, பனை என்பது இந்த இடத்துல இருக்கிற பனைக்கு மூங்கில்னு பேர். மூங்கில் போன்ற நல்ல மென்மையான தோலை உடைவதாக இருக்கின்ற பெருமான் மெய்யருகே உடையானை உள்கி, அந்த தோழியை பாகம் மெய்யருகே, தோழியை பாகமாக உடலையே, மெய்யருகே என்றால் தன்னுடைய உடலையே கொண்டு இருக்கின்ற பெருமானை உள்கி விண்டவர் ஏறுவர் மேலுலகே. இப்போ அடியார் பெருமக்கள் இப்போ திருமால் வந்து கொடுத்துட்டு இருக்குது. இங்கே நமக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்குதுன்னு 2 விதமாக இருந்தது. அங்கே பார்த்தா அந்த திருமாலை பற்றி ஒரு உரையில் வரலை. வர்த்தமானன் பதிப்பகத்தை எடுத்து பார்த்தேன், அதில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இந்த தண்டபாணி தேசிகர் ஒரு சின்ன ஒரு குறிப்பை கொடுத்துருக்கார். என்னென்னா, பையருகே இங்கே திருமாலை சிவபெருமானை வழிபாடு செஞ்சிருக்கிறார். அதனால் பையருகே அடல்வாய வைவாய் பாம்பனையான் திருமால் பெருமானையும் வழிபாடு செய்திருக்கிறார். அந்த பெருமானை நாமும் வழிபாடு செய்வோம் என்று சொல்றார். நமக்கு பாம்பனையான் வணங்கினாராம். எப்படி வணங்கினார் பாருங்க. திருமால் பெருமானை பாம்பு அணை மேலிருந்து, இது வந்து வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமால் பெருமானை பாம்பு அணை மேல் இருந்து தரிசனம் பண்ணாராம். பாம்பு அணை, அதனால்தான் வந்து பாம்பனையான் இது வருது. பாம்பனையிலே இருந்து கொண்டு தரிசனம் பண்ணுகிறார். அந்த தல வரலாறு என்பது ஒரு வரலாறு என்பது. அவன் என்ன பண்ணியிருக்காரான், அந்த நாடு தரிசனம் பண்ணும்போது ஒரு பாம்பனையிலே இருந்து கொண்டு தூங்குவார் தான். பாம்பனையிலேருந்து தியானத்தில் தான் இருப்பார். அவர் வந்து அந்த திருமால் பாம்பனை மேல் இருந்து பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தியானித்து, பாம்பு அணை மேலிருந்து பெருமானை தியானம் செய்து அந்த தியானத்திலே ஆனந்த தாண்டவத்தை கண்டு, தியானத்தில் போனால் தான் காண முடியும் பெருமானுடைய இது. இப்போ ஒரு பாட்டில் இதுலேயே கடைசி 6வது பாட்டில் வரும்போது உள்குவார் உள்ளதான் பெருமா உள்ளது தான். அதனால் பாம்பனையிலே இருந்து கொண்டே அவர் தரிசனம் பண்ணதாக அதாவது மனம் நெகிழ்ந்ததாக என்பது ஒரு வரலாறு கூறப்பட்டு இருக்கின்றது. தல வரலாறுகளில் நிறைய செய்தியை கொடுத்தீர்கள். அதை நம்ம அந்த நடனத்தை பெருமானுடைய ஆனந்தத்தை கண்டிருக்கிறார். இங்கே திருவாரூரில் கண்டார்னு வந்து கண்டிருக்கிறாரு. பாம்பனையிலே இருந்து கொண்டு ஆனந்தத்திலே இருந்து கொண்டு உள்ளத்திலே இருந்து தியானித்திருக்கிறார் என்ற செய்தியை இந்த பாடலில் அது ஒரு செய்தி தெரிந்துக்கலானுங்க. ஆக ஆரண்ய சுந்தரரை தியானித்து நெகிழ்ந்த மனத்தடியார்கள் மேலுலகம் காண்பவர் என்கிறது. வயலிலே நீர் பாய்கிறது, கயல் மீன்கள் பாய்கிறது, சில மலர்களிலே இருந்து தேன் தொளிக்கிறது, அந்த காட்டுப்பள்ளி சிறப்பாக இருக்கிறது, அந்த கை கட்டும் தூரத்திலே வாழைக்கனிகளை கொடுக்கிறது என்கின்ற செய்தியும் இருக்குது. இவ்வளோ செய்தியும் கொடுக்குற இந்த இடத்திலே விஷப்பையிலே அழலும் தன்மை வாங்க கூறிய விஷப்பற்களை உடைய பாம்பினது ஆதிசேடனை அணையாக இருக்கின்ற திருமால் போல. அதான் சொல்ல, திருமால் அஜபார் நடனத்தை பார்க்குறாருன்னா உள் மனத்திலே இருந்து உள்கினார்ல, அதை போல நாம் பெருமானை உள்ளத்திலே உள்கி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த செய்தி தான் நமக்கு இதை கொடுக்குறது. திருமால் பாம்பனையிலே இருந்தாலும் அவர் இன்னும் தூங்கினே இருக்கிறாருன்னு இல்லை, தூங்குற போது கூட நம்ம பெருமானுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அது போல உள்கி. உள்குபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் மேல் உலகம் ஏறுவர் என்பது. இந்த பாம்பனையான் என்பதுக்கு முன்னே நம்ம என்ன சொல்றாருன்னா, குறிப்பில் பாம்பனையான் சொல்லிட்டு இருக்குது, பாம்பனையான் போல. இந்த போல என்கின்ற ஒரு ஓமை உருவை வருவித்து கொள்க. இது ஒரு குறிப்பு உரையிலிருந்து கிடைச்சி. இப்போ நான் தான் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இதனால் என்று இருக்கிறது. அடுத்தது பாம்பனையான் என்பதோடு போல என்கிட்ட ஒரு ஓமை போய் விற்று கொள்ளலாம். இது இந்த பாட்டில் இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது பாடல் நமக்கு கிடைக்கவில்லை, ஏடுகளிலே இருந்து எடுக்கின்ற போது கிடைக்கவில்லை. 3வது பாடல் திரைகளெல்லாம் மலரும் சுமந்து செழுமணி முத்தொடு கரை வரன்றி கரைகளெல்லாம் மணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால் பொறு காட்டுப்பள்ளி. காவிரி எப்படி வருதுன்னு கால் வந்தால் வாய்க்கால், கால்வாய் என்ன சொன்னான்னாக்கா வாய்க்கால் தான் வாய்க்கால்னு சொல்கிறோம் இல்லையா, அது கால்வாய். காவிரி ஆற்றிலே இருந்து வருகின்ற
கால் 5 கால் போவோம், 6 கால் போவோம்னு சொல்லுலையா, அது மாதிரி போட்டு இந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க. 3 கால் போட்டு பின்னல் போடுவாங்க, 2 கால் போட்டு சடை போடுவாங்க, 5 கால் போட்டு சடை போட்டுருங்க. என்ன பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா 5 கால் போட்டு சடை போடுவார். இல்லை இல்லை, அவர் போடுறதில்ல, எங்கள் அம்மாவுக்கு போட்டிருக்கு. எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை. ஆமாம். ஆக திரைகள் மலரை சுமந்து வருகிறது, கால்வாயிலே வருகிறது. கால்வாயில் வருகிற போது அங்கே திரை அலைகள் வருகிறது, ஆற்றிலே இருக்கிற திரை அலைகள். அந்த திரை அலைகள் வந்து ஆற்றிலே இருந்து திரையாக வருகிறது. அந்த திரைகள் வருகிற போது, கால்வாய் வருகிற போது மலர் சுமந்து வருகிறது என்றால், மலர்கள் அந்த ஆற்றங்கரையிலே இருக்கின்ற செடிகள், கொடி செடியெலாம் இல்லை, பெரிய மரங்களிலே இருந்து, சோலைகளிலே இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, மலரோட கூட செழுமணி, திரண்ட மணிகள், முத்து, இவைகள்லாம் எடுத்துக்கொண்டு சிறிது சிறிதாக எங்கெங்கே கரை இருக்குதோ அந்த இடத்துல சேர்த்து விடுமாது. கரை வரன்றி, கரைகளிலே ஒதுக்கி மலர், முத்து, மணி இவற்றையெல்லாம் கரையிலே சேர்த்து, அந்த கரைகள் எல்லாம் மணிகளையாக இருக்குதான். கரைகள் எல்லாம் அங்கங்கே பார்த்தா மணி, கரைகள் எல்லாம் மணி சேர்ந்து உறிஞ்சி, சனி சேர்ந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் அங்கிருந்து நேராக காவிரியானது தன்னுடைய வாய்க்கால் வழியாக அந்த நீரை இவ்வாறு செய்து கொண்டு வருகிறது. காவிரியிலே வருகிற நீர் இவ்வளவு பணிகளை செய்து வருகிறது. கரைகளிலே சேர்த்து அதற்கு பிறகு வாய்க்கால் வழியாக அது பாய்ந்து கொண்டு இருக்கிறது. கால் பொறு வாட்டுப்பள்ளி, அந்த வாய்க்கால் கூட தண்ணி எப்படி பாய்தான்? பொருது பாய்கிறதான். வெள்ளம் முழு வெள்ளமாக இருகரை பிறண்டு ஓடுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? வாய்க்காலே இருகரை பிறண்டு போடுது. இப்போ இருகரை பிறண்டு ஓடுவதற்காகத்தான் காவிரி திறந்துட்ட பிறகு தூர்வார பணிகளாம் திரைப்பாக செஞ்சுக்கிறாங்க. கடைமடை வந்தது, தடைமடை வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இந்த வாய்க்கால்கள் நிறைந்து வருகிறது. வாய்க்காலிலும் அதிகமாகிறது, கரைகளிலேயே மணிகளை கொண்டு வருகிறது என்ற அந்த வளத்தை சொன்னார். காவிரி கால் பொறு காட்டுப்பள்ளி, காவிரி வாய்க்கால்கள் அங்கே கரைகளை பொருது கொண்டு இருக்கிறது என்றால், கரைகளை அடித்து கொண்டு செல்கிறாலே வேகமாக வருகிறது, நிரம்ப வருகிறது என்கின்ற பொருள். அடுத்தது இப்போ அது பாருங்க, உரைகளெல்லாம் உணர்வு எய்தி, உரைகளெல்லாம் உணர்வு எய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவமெல்லாம் அரை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்செய அல்லல் அறுக்கலாமே. அந்த ஊரிலே இருக்கின்ற அடியார்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், இந்த உரைகள் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வேதங்கள் யாவற்றையும் உணர்ந்து, இந்த உரை என்று சொல்லப்படுகிறது பெருமானாலே உலகினருக்காக தரப்பட்டதாக இருப்பது, பெருமான் வாயிலிருந்து வந்தது தான் வேதம். ஆகையினால் உரைகள் என்பதற்கு இங்கே வேதங்கள், வேதங்களை எல்லாம் உணர்ந்து, வேதங்கள் யாவற்றையும் உணர்ந்து, அந்த உணர்வு வந்து பிறகு இறை உணர்வு வரும், உணர்வெய்தி. அப்படிப்பட்டவர்கள் வேதங்களை உணர்ந்து உணர்ந்து அதன் வழியாக செல்லுகிறவர்கள் தான் உத்தமராய், அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே இருக்கிறவர்கள் நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில். அவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்றால் வேதங்களை நன்றாக கற்றிருக்கிறார்கள், வேதங்களிலே சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உணர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அறவெல்லாம் அவர் யாரை செய்கிறாங்களா, அந்த உலகிலே இருக்கிறவர்கள் எல்லாம் யாராக இருந்தால் அறவமெல்லாம் அரையார்த்த செல்வர். அறவம் என்றால் பாம்பு, அரையார்த்த செல்வார், பாம்பை பெருமான் இடையிலே கட்டி கொண்டு இருக்கிறார். அரை என்றால் இடுப்பு, தன்னுடைய இடையிலே பாம்பை கட்டி கொண்டிருக்கின்ற செல்வர் பெருமான். செல்வன் கடலேத்தும் செல்வம் சொல்லுமே என்பவர்களே அவர் பெருமான் செல்வர். ஆட்செய, அந்த பெருமானுக்கு நாம் அடிவர்களாக இருந்து சரணாகதியாக சென்றால், வைணவத்தில் சரணாகதி என்று சொல்வார்கள். ஆட்சை என்றால் ஆளாக கொண்டால், என்னையும் ஆளாக கொள்வரோ என்று கேட்பார்கள். அதனால் ஆட்செய அல்லல் அறுக்கலாமே. அல்லல் என்றால் இங்கே பிறவிப்பினி. பெருமானுக்கு நாம் ஆட்சி செய்து அடிமை கொண்டு பெருமானுக்கு தொண்டு செய்வதையே நம்முடைய பணியாக கருதி செய்வோமையானால், அதனால் இதில் வேதங்கள் யாவற்றையும் உணர்ந்து நல்ல உத்தமராக உயர்ந்தார் செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாம். அதான் அவர் கொடுக்குற அட்வைஸ் இந்த பாட்டில். வேதங்களை உணர்ந்து வேத நெறிப்படி நில்லு,
நல்லொரு வாழும் வழியினை நீ கூடிய செல்லு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாட்டில் பாடுவாங்க. வேத விதிப்படி நில்லு என்றால் வேதங்களை உணர்ந்தபடி வேத நெறி தழைத்தோங்க. வேதனை தழைத்து ஓங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருமுறைகளிலே இருக்கின்ற செய்தி. ஆகையினால் வேதங்கள் யாவற்றையும் உணர்ந்தவர்கள் உத்தமராக வாழ்வார்கள் என்ற செய்தி இங்கே கொடுக்கின்றிருக்கிறது. இதிலேயே முதல் பாடல் முதல் 2 வரி ஆச்சு. நான்காவது அடுத்த பாடல் தோளுடையான் வண்ணப்போர்வையினான் சுண்ண வெண்ணீரு துதைந்திலங்கு நூலுடையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவார் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி. இந்த பாட்டில் முதல்ல வர்ணனையே எடுக்கலை. என்ன பண்ணிட்டாரு, பெருமான் இங்கே இருக்கிறாரு, யார் இருக்கிறாங்க இந்த ஊரில், அவன் ரொம்ப விரும்பி இருக்கிறானா, காதலிக்கப்படும் காட்டு. அந்த பெருமான் விரும்பி இருக்கிறாராம் அந்த காட்டுப்பள்ளி. அந்த காட்டுப்பள்ளியின் மேலே அவ்வளவு சிறப்பாக இருக்கின்ற பெருமான் இமையாத முக்கண் மின்னிடையாளோடும் வேண்டினானே. இந்த தலத்தில் பெருமான் உமையோடு இருக்கிறார் என்ற செய்தியை கொடுக்கிறார். மின் இமையாளோடும் வேண்டினானே என்றால் உமையொரு பாகனாக பெருமான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்கிறார்கள். இப்போ இவங்க வழிபாடு செய்யணும், எப்படி படிக்கணுன்றத சொல்ல போறார் பாருங்க. நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான். இந்த பதிகத்தில் சித்தாந்தம் செய்தி வரணும்னாக்கா நுண் அறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் என்கின்ற செய்தி பாருங்க. வரிசா சொல்லி வருவோம். தோலுடையான் நன்றாக தெரியும், தோலை உடையாக உடையவன். வண்ண போர்வையினான், அதாவது வண்ணம் என்றால் எங்கே அழகை குறிக்கிறது. கலர் என்ற வண்ணம் என்பது அழகு. பொன் வண்ணம் இவ்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம், இந்த வண்ணம் என்பது அழகு என்ற பொருளே வருகிறது. பொன் வண்ணம் மேனி பொழுதுதான். அதாவது பெருமாள் வண்ணம் என்பது இங்கே அழகு என்ற பொருளே வருகிறது. அடுத்தது அங்கே பொன் வண்ணம் என்றது பொன்னினுடைய தன்மை. அங்கே பொன் வண்ணம் மேனி பொழிந்திருக்கும் என்றது பொன்னினுடைய தன்மையோடு மேனி இருக்கும்னு பொன் நிறத்தை குடிக்கிறது. அங்கே அழகு என்ற பொருளே வரல. எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திருக்கும்னா மேனி பொழிந்திருங்குது என்பது அழகு என்பது பொருள் வருகிறது. ஆகையினால தோலுடையான் வண்ண போர்வையினான் என்றால் அழகிய போர்வை உடையவன். நமக்கு என்ன வண்ண போர்வைனா கலர் போர்வையா, அது ஒரு கலர் இருந்தது, யானை நிறம்லாம் இல்லை. பெருமான்கிட்ட போனாக்கா எல்லாமே அழகுதான். அழகிய போர்வை உடையவன். சுண்ண வெந்நீரு, நன்றாக தெரியும், வெண்மையான திருவெண்ணீற்றை துதைந்து. துதைந்து என்றால் செறிந்து, சும்மா ஃபார்மாலிட்டியாக விடலை, நல்ல பட்டையாக விட்டு, ஐயா விட்டுன்ற மாதிரி. எனக்கெல்லாம் விட்ட நான் வீட்டில் விட்டு தான் வரேன், நிற்க மாட்டேன். இருக்குது நல்லது. போர்வையினான் சுண்ண வெந்நீர் துதைந்து இலங்கு என்றால் இங்கே துதைந்து என்ற சொல்லுக்கு செறிந்து. இலங்கு என்றால் துதைந்த வெந்நீர். அதான் சொன்னீங்களே விட்டா நல்லா இருக்குன்ட்டு பார். சுண்ண வெந்நீர் துதைந்து செறிவாக விட்டுரு காரணத்தினால இலங்குகின்றது என்றால், இலங்குது என்றால் மேலாக மிளிர்ந்து, அந்த எப்பவுமே அந்த தென்னி வருகிறது அது இலங்கு. நூலுடையான் இமையோர் பெருமான். இங்கே நூல் என்பது இதை சொல்லுவாங்க, பூநூல் என்று சொல்லுவாங்க, முப்புரி நூலை சொல்லலாம். நம்ம பொருள் சொன்னால் முப்புரி நூலை உடையான் இமையோர் பெருமான். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களாக இருப்ப அத்தனை பேருக்கும் தலைவன். சரி, இது வரைக்கும் பெருமானுடைய தனி. ஏன்னா இங்கே இமையோர் பெருமான் என்ற இடத்துல இந்த இமையோர் பெருமான் ஒரு தனி குறிப்பு சொல்கிறாருங்க. இந்த இமையோர் பெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த பெருமான் இங்கே இந்திரன் வழிபாடு செய்தது ஒரு காலையில் முதல்ல பார்த்தோம் இல்லையா நம்ம தொடக்கத்தில். ஆக தேவேந்திரன் வழிபாடு செய்தது இமையோர் பெருமான் வழிபாடு செய்த ஒரு காரணத்தினால இமையோர் பெருமான் இங்கே வழிபாடு செய்திருக்கிறான். அவன் அடுத்து பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஒரு குறிப்பு சொல்கிறாருங்க. நுண்ணறிவார் வழிபாடு செய்யும் காலுடையான். இதுதாங்க இந்த பாட்டில் பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. நுண்ணறிவார் வழிபாடு செய்யும் காலுடையான். கால் என்பது திருவடியை குறிக்கிறது. பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது என்றால் இப்போ நாம் கூட போகிறோம், தூக்கிய திருவடி பார்க்குறோம், நடராஜர் கையிலே வச்சுக்கிறோம், செல்ஃபோனில் வச்சுக்கிறோம், அங்கே வச்சுக்கிறோம், இந்த கால் இப்படிக்கு தான், இந்த கால் தூக்கினுக்குன்னு தெரிகிறோம். ஆனால் பெருமானுடைய திருவடி உள்ளவாறு யார் காட்டுவாருன்னாக்கா நுண்ணறிவால் யார் வழிபாடு செய்கிறார்களோ. ஏற்கனவே சொன்னால் நுண்ணறிவு என்பதற்கு போன பாட்டுக்கு முன்னே வேதங்களை பயின்று அதன் விதிப்படி சென்று அந்த வேதங்களையே சொல்லுகின்ற வழியின்படியாக பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமான் தன்னுடைய இருப்பை காட்டுவார். அதான் சொல்கிறாரு, நுண்ணறிவார் வழிபாடு செய்யும்
காலுடையான். அந்த பெருமானுக்கு என்ன இருக்குதுன்னா கரிதாய கண்டன், நல்லா தெரியும். கரிதாய கண்டன் என்றால் இந்த இது அது கூட சொல்லுது பாருங்க. பெருமான் கரிய கண்டன் சொல்ல, கரிய கண்டன்னா என்ன, கரிதாய கண்டன் என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தமிழில் கரிய கண்டன்னா கருப்பாக இருக்கிற கண்டத்தை உடையவன், பர்மனண்ட், ஆகி போச்சு. இங்க கரிது ஆய கண்டன், ஒரு கரிய நிறையை தானாக வந்து அடைந்து விட்டிருக்கிறது, அது டெம்பரியாக வந்து இருக்குதுனாக்கா அப்போ நிலையாக இல்லை என்கின்ற ஒரு குறிப்பு பாருங்க. கரிதாய கண்டன், கரிய நிறம் பெருமான் என்ன செம்மேனி அம்மானாச்சே, அங்கே கரிது ஆய கண்டன் என்கின்ற இது தண்டமாணி தேசிய கொடுக்குற உரை தான் அது. இவ்வளோ அவர் ஆமாம், அவ்வளோதான். அதனால் கரிது ஆய கண்டன். ஆமாம், அந்த கருணை பெருமானுடைய கருணை தெரியறதுக்கு அந்த ஒரு புள்ளி தான். இல்லைனாக்கா உலகத்தையே இப்போது இந்த இந்திரர்கள் அசுரர் தேவர் அத்தனை பேரும் படாதபட்டு போயிட்டு இருப்பாங்க, எந்த யுகத்திலேயோ தெரியாது. காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி, அந்த பெருமான் விரும்பி வீற்றிருக்கின்றான். சும்மா இல்லை, மின்னிடையாளோடும் இருக்கின்றான், இடையாளும் இருக்கின்றான். இமையாத முக்கண் உடையவதாக இருக்கின்றான். 3 கண்களை உடையவன். அந்த 3 கண்களும் என்ன இருக்குது, இமையாமல் இருக்கின்றது. ஆக இந்த பெருமானை நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான். இந்த நுண்ணறிவு என்பதுக்கு தான் சிவஞானத்தால். பெருமானுடைய திருப்பாதம் யாருக்கு தெரியும்னாக்கா, நுண்ணறிவால் பெருமானை சிவஞானம் இருக்கணும். சிவஞானம் எப்போ வரும், அவன் அருளையே கண்ணாக காணினல்லால், அந்த பெருமானுடைய திருவருளையே கண்ணாக வந்தால் ஒழிய நமக்கு நுண்ணறிவு வராது. அந்த நுண்ணறிவு வருவதற்கு வேதங்களை பயில வேண்டும், வேத வழிப்படி செய்ய வேண்டும், பெருமானை வழிபடி செய்யணும். அதனால் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் கால்களை உடையவன். அவங்க பெருமானுடைய திருப்பாதத்தை அறிந்து அவர்களால் தான் அறிய முடியும். திருவடியை சிக்கன பிடிப்பதற்கு நம்மளால் முடியாது. சிக்கன பிடித்தேன் எங்கேருந்து அருளுதுன்னு நம்மளால் கேட்க முடியுமாண்ணா, முடியாது. அதனால் நுண்ணறிவால் வழிபடாதவருக்கு என்னப்பா, நாங்கள்லாம் நுண்ணறிவு இல்லையப்பா, என்ன பண்ணுறதுனாக்கா திருவடி அருளை காட்சி, திருவடி நமக்கு திருவடியாக தெரியும், காலாக தெரியும். ஆனால் நுண்ணறிவால் வழிபாடு செய்வர்களுக்கு அருளாக தெரியும். நுண்ணறிவால் வழிபாடு செய்வர்களுக்கு அவருடைய திருவடி எப்படி தெரியும், கண்ணுக்கு அருளாக காட்சி கொடுக்கும் என்பது வெளிப்படையான உண்மை. நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையார் என்றால் எவர் ஒருவர் நுண்ணறிவால் பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானுடைய திருவடி நல்ல அருளாக தெரியும். நமக்கு அது அவ்வாறு காட்சி கொடுக்காது. காட்சி கொடுக்குற வரைக்கும் நம்ம வழிபாடு செஞ்சுனே இருக்கிறோம், செய்யணும் நினச்சிக்கணும். ஆமாம், அப்புறம் திடீர்னு நுண்ணறிவு வரும். ஏன்னா பெருமான் அதுக்கெல்லாம் தயாராக வந்துட்டு என்ன பின்னால் அடுத்த பாட்டு வருது. அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு பாட்டில் போன பாட்டில் விட்டுட்டார் இல்லையா, அந்த ஊரை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அடுத்த பாட்டு எடுக்கிறாரு. சலசல சந்து அகிலோடு முந்தி சந்தனமே கரை சார்த்தி எங்கும் பலவாய் தலை ஆர்த்து மண்டி பாய்ந்து இழி காவிரி பாங்கரின் வாய். அந்த நிலத்தினுடைய தன்மை, வயல் வளத்தை சொல்கிறார் பாருங்க. நீர் எப்படி வருகிறதா, சலசல. இந்த சலசலத்துக்கு என்ன சார் அர்த்தம்னாக்கா, அது அடுக்கு தொடர்னு சொல்லுவான். ரெண்டாவது அது அடுக்கு தொடருக்கு பொருள் சொல்ல முடியாது, அது வந்து ஒலி குறிப்பு. இரட்டை கிளவி அடுக்கு தொடர் எது வந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒலி குறிப்பு தான். அது ரெண்டும் ஒலி குறிப்பு. சலசல ஒலி குறிப்பு. சலசல என்பது அந்த எப்படி வருகிறதா, ஆறானது தன்னுடைய நதியிலே இரு கரைகளின் மேக சந்து சந்தனம், அகிலோடு முந்தி என்றால் அகிலோடு உந்தி என்றால் செலுத்தி, அது ரெண்டுத்தையும் சந்தனம் அகிலு இவற்றையெல்லாம் செலுத்தி சந்தனமே கரை சாத்தி, இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வாசனங்களை, அந்த வாசனை திரவியங்களை எல்லாம் எங்கே சாத்தான், கரையிலே நிறுவுகிறது. அந்த கரையில் ஓடிச்சுனாக்கா அந்த கரையில் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் படியுது. சாத்தி எங்கும் எல்லா இடங்களிலுமாக பலவாய் பல்வேறு வழிகளாக பல்வேறு கால்வாய்களாக பிரிந்து தலை ஆர்த்து பல வழியாக பிரிந்து ஓடி பல வாய்க்காலின் வழியாக ஆர்த்து என்றால் ஒலித்து கொண்டு, ஆர்த்தல் என்றால் ஒலியோடு செல்லுதல். மண்டி அங்கே வாய்க்காலின் தலைப்புகளிலே சென்று சேர்த்து, மண்டி என்றால் சேர்க்குது, மண்டி என்றால் சேர்த்தல் என்று பெயர். மொத்தமாக பொருள்கள்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு தானியம் மண்டின்னு சொல்லணும் இல்லையா, சேர்ந்து இருக்கிற இது சேர்த்து மண்டி பாய்ந்து. அப்படி இந்த வயலுடைய வளத்தை கொள்வார். காவிரி நீர் வளத்தை சொல்கிறார்.
காவிரி பாங்கரின் வாய். அப்படிப்பட்ட காவிரியினுடைய கரைகளிலே, அந்த காவிரியின் அருகிலே இருக்கின்ற திருக்காட்டுப்பள்ளியிலே இப்பெருமான் எப்படி இருக்காருனாக்கா, கலை என்ன இருக்குது பாருங்க, கலை கலகலை. சரி சரி, ரைட்டு. எனக்கு என்னுடைய எனக்கு கலகல நின்று அதிரும் கடலான். இங்கே தான் சார் இது முக்கியமான விஷயம் இருக்குது இந்த பாட்டில். கலகல நின்று அதிரும் கடலான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவல சொண்டர்கள் ஏத்த நின்ற சூலம் வல்லான் கடல். இது என்ன சார் ரெண்டு கடல் வருது? கலகல நின்று அதிரும் கடலான். பெருமான் கலகல என்கின்ற ஓசையோடு கலகல என்கின்ற ஓசையோடு நின்று அதிரும் கடலான் என்றால் பெருமான் நடன காட்சி. பெருமான் நடனமாடுகிற போது காலிலே இருக்கின்ற சலங்கைகள் கலகலை என்று ஓசை வருகிறது. அப்படிப்பட்ட ஓசை உடையவராக இருக்கின்ற பெருமான் அதிரும் கடலான். நடனமாடுகின்ற பொழுது ஓசைக்காக கால்கள் அதிர்கின்றது. இது இன்னொரு இடத்துல அதிருமா, இந்த கால் அதிரும். காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி, அந்த பெருமான் விரும்பி இருக்கின்ற காட்டுப்பள்ளி. கடைசி வரி பாருங்க, சொலவல தொண்டர்கள் ஏத்த நின்ற சூலம் வல்லான் கடல் சொல்லுமே. இங்க ஒரு கடல் வருகிறது, சூலம் வல்லான் கடல். இங்க மேல இருக்கிறது கலகல நின்று அதிரும் கடல். மேல இருக்கிறது நடன காட்சி. இங்க சூலம் வல்லான் கடல் என்று தெரியுமா? போருக்கு செல்ல போது தான் சூலம் கையில தேவைப்படும். இங்க ரெண்டு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அதிரும் கடல்னு ஒன்று சொல்றாரு, கலகல நின்று அதிரும் கடல். அடுத்து சூலம் வல்லான் கடல் என்று சொல்லுகிறார். இதை மேலே இருக்கின்ற அதிரும் கடல் என்பது நடன காட்சி, அறக்கருணை. சூலம் வல்லான் என்று சொல்லுகிற போது மரக்கருணை. அறக்கருணையும் வள்ளலார் சொல்வார், அறக்கருணையும் தனி மரக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம். திருவடி புகழ்ச்சியில் அறக்கருணையும் தனி மரக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் என்று சொல்லுவார்கள். அந்த திருவடியானது அறக்கருணை கொடுத்தாலும் மரக்கருணை கொடுத்தாலும் அடியார்களை வாழ்வு செய்வதற்காகத்தான் வருகிறது என்கின்ற ஒரு செய்தி இந்த பாடலே. இந்த உரை அதுதான் ரெண்டு கடல் சொன்னார், அதிரும் கடல் என்பது. இன்னொன்று, காட்டுப்பள்ளியிலே தொண்டர்கள் துதிக்கி இருந்த பெருமான் கடல். நம்ம என்ன பண்ணணும், அந்த கடல்களை தோத்திரிப்போம். வேற ஒன்றும் இல்லை, அந்த பெருமானுடைய திருவடியை நாம் தொண்டர்கள் ஏற்றுகின்றார்கள். அந்த தொண்டர்கள் ஏற்றுகின்ற காரணங்கள் நாமும் அந்த திருவடியை ஏற்றுவோம் என்ற சொல்லுது. இதில் குறிப்பாக அவர் சொல்கிற சூழ்ச்சியான விஷயம் என்னென்னா, ரெண்டு படத்தில் கடலை சொல்லுகிறாரு. ஒரு கடல் அதிரும் கடலாம், ஒரு கடல் சோளம் வல்லான் கடல் இருக்கிற போது நடன காட்சி ஒன்று, அடுத்தது சோளம் வல்ல கடல். இது இந்த அதிரும் கடல் தான், நடனம் ஆடுகிற கடல் தான் அருமையாக ஒலி கொடுத்தாரு. யாருக்கு? சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. காட்டி நாய் கழுக்குண்டிலேவா? இல்ல, இது நம்ம பாதச்சிலம்படி காட்டிய பரிசு கீர்த்திருவல்ல. சரி, மூணு சரி, மிக நல்ல. இது எங்கெல்லாம் காட்சிக்காரன்றது அவங்க நூல்களில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அடியார் பெருமக்கள் தியானத்திலே இருந்து அவற்றை எல்லாம் தினமும் கண்டு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? நுண்ணறிவோடு வழிபாடு செய்பவர்கள் அந்த ஆனந்த காட்சியிலே இருந்து அதிலேயே திளைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நமக்கு நூல்களிலே இதெல்லாம் கிடைச்சிருக்கு, இது ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. அதான் பெரிய விஷயம். தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நாம் பாராட்டணும். அதுதான் இந்த நுண்ணறிவால் வழிபாடு செய்வர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறார்கள் என்று தொண்டர்கள் ஏற்றுகிறார்கள். அந்த பெருமானை நாம் சொல்லுவோமே. அவருடைய சொல்லுதல் என்றால் அவருடைய பெருமையை பாடுதல். இப்போ நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், சோளம் வல்லான் கடல் சொல்லுமே. அடுத்தது தலையவள் தன்னில நீல நெய்தல் தாமரை செங்கழு நீரும் எல்லாம். இதில் ஒன்றுமே இல்லை, தாமரை. அந்த இந்த நீலம் நெய்தல் தாமரை செங்கழு நீர்
இவைகளெல்லாம் குளிர்ச்சி பொருந்திய மலர்கள். அங்கே இருக்கிற மலர்கள்லாம் என்ன இருக்கிறது, காட்டிலே இருக்க திருக்காட்டுப்பள்ளி இருப்பது காரணத்தில் இருக்கிற மலர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். தலை அவிழ்னு ஒரு சொருள் வருது பாருங்க முதல் எடுத்த உடனே. இந்த தலை அவிழ்தல்னா என்ன? இதழ் விரிதல். இதழ் விரிதல். ஆமாம், இதழ்களினுடைய கட்டு தான் தலையான். அது பாருங்க, தலை என்பது இதழ்களின் கட்டு. அது இதழின் கட்டு தானாக அவிழுமா? தானாக தான் அவிழும். அடிச்சுனா தானாக கனியாத்த தடியில் அடிச்சு கடி. இப்போ மருந்து கட்டெலாம் போட்டு காய வச்சு தான் சாப்பிட்றவங்க உடம்பு கெடுத்துடுறாங்க. பழங்கள்லாம் தடியால் அடிச்சு கடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ரைடு போய் கண்டுபிடிச்சலாம் பிடிக்கிறாங்கன்றாங்க. நம்ம கூட சாப்பிட்ற கனியிலே என்ன இருக்கிறதோ என்ன எவ்வளோ தான் கழுவி வச்சுட்டு என்னென்னமோ பண்ணி தான் பார்க்குறோம். பெருமான் திருவருள் தான் இதெல்லாம். பெருமான் தான் நம்ம இதெல்லாம் பெரிய ரப்பர் போட்டு கழுவணும். அதெல்லாம் சுத்தம் நம்மளால் செய்ய முடியாது. தலையவிழ் தன்னிற நீளம். அதாவது இந்த பூத்த மலர் என்று சொல்வதற்காக அழகாக சொல்கிறார் பாருங்க. தலைகள் இதழ்களினுடைய கட்டுக்கள். தலை என்பது இதழ்களுடைய கட்டுக்களிலிருந்து அவிழ்ந்ததாக இருக்கின்ற குளிர்ச்சி பொருந்திய நிறத்தை உடையதாக இருக்கின்ற நீலம், நெய்தல், தாமரை, செங்கல் நீர் இவை எல்லாமே களை அவிழும் குழலார். இந்த மலர்களை எல்லாம் அங்கே வருதான். இவர்களெல்லாம் பெண்களுடைய தலையில் சூட்டிங்கிறாங்களாம். அந்த தலையிலேருந்து உதிர் தான். அவங்க யார்? களை அவிழும் குழலார். அவருடைய தலையிலே இருந்து அவங்க களை எடுக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. களை எடுத்தல் என்கின்ற வேலை செய்கிறார்கள். அந்த வேலை செய்கிற பெண்கள் வேலை வேகமாக செய்கிற போது என்ன அவர் தான் அவங்க தலையில் இருந்து மலர்கள்லாம் விழல. அந்த திருக்காட்டுப்பள்ளி தான் வராரு. இவை எல்லாவற்றையும் மலர்கள்லாம் இருக்கிறது. அவங்க தலையிலே இருந்து குழலார் என்றால் வேகமாக அங்கே களைகளை எடுக்கிறார்களாம் பெண்கள். களை அடுத்த பாட்டில் என்ன வருதுன்னாக்கா நாற்று பறிக்கிறது வருது. எப்படி பார்க்கொண்டாரு? அடுத்த பாட்டை நாற்று பறிக்கிறது பற்றி வர போறாரு. இந்த பக்கம் களை விடும். களை அவிழும் குழலார். களை எடுத்தல் என்கின்ற செய்தி கொண்டிருக்கிற குழலார் கடிய. இப்போ இவங்க வேகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இந்த காட்டுப்பள்ளியிலே இருக்கிறார்கள். அப்ப அடுத்தது துளை பயிலும் குழல். திருக்காட்டுப்பள்ளியினுடைய வயல் வளத்தை சொல்லிட்டாருங்க. பெண்கள் என்ன செய்கிறார்கள்? களை எடுக்கிற தேவைகளை செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால துளை பயிலும் குழல். துளை பயிலும் குழல் என்றால் குழல் ஓசை. குழல்ல மூங்கில்ல துளை போட்டு துளைகளால் இசைப்பதற்கு உதவுகின்ற துளை பயிலும் குழல். அதாவது இங்கே புல்லாங்குழலை சொல்கிறார்கள். ஆமாம், புல்லாங்குழலுக்கு தான் துளை பயிலும்னா. ஏன் புல்லாங்குழலுக்கு பேர் வந்துனாக்கா துளை பயிலும் என்றால் தன்னுடைய ஓசையை எழுப்புவதற்காக மூங்கிலே போடப்பட்டுகின்ற துளைகளை கொண்டு துளைகளை விரல்களினால் சிறு விரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்ப குருவையற்புதலின் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழலோடு ஊதின போட்டுன்னு வருவார் இவர் பெருமாள் திருமொழி. கோவிந்தன் குழலோடு ஊதினாராம். குருவையர் பூர்வம் கூடலிக்கு தான், செய்ய வாய் கொப்பளிக்கு தான். இந்த குழல் ஊதுறது அப்படியே எக்ஸாக்டாக சொல்கிறாரு ஒரு இது ஆழ்வார். அதனால் இது ஒன்றும் இல்லை. 10ஆவதில் வந்த பாட்டு எங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் 63 62 வந்தது பாட்டு எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. கலையவிழும் குழலார் கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை பயிலும் குழல் யாழ் முரல துண்ணிய இன்னிசையால் துளைந்த அலைபயில் பாம்பரை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாமே. இப்போ இந்த ஊரில் இருக்கிற தலத்திலே என்னெல்லாம் இருக்குது பாருங்க. குழல் யாழ் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு வாசித்து பெருமானுக்கு வழிபாடு செய்கிறார்கள். துளை பயிலும் குழல் யாழ் முரல. முரலுது என்றால் ஓசை எழுப்ப. துண்ணிய இன்னிசையால் துதைந்த நல்ல சிறந்ததாக இருக்கின்ற பெருமைக்குரியதாக இருக்கின்ற இனிமையான இசையால் துதைந்த என்றால் வழிபாடு செய்யப்படுகின்ற நிறைந்த. துதைதல் என்றால் நிறைந்தர் என்ற பொருளுக்கு நிலை. அப்படிப்பட்ட பெருமான் யார்? அவர் ஒரு செல்வர் தான். அவன் செல்வர் எப்படி இருக்காருனாக்கா அலை பயில் பாம்பு. அலை என்றால் ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற துளைகளை உடையதாக இருக்கின்ற வளைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம அதான் அலை. மண்ணினால் ஆகிய தங்குமிடமாக இருக்குது. பாம்புடைய தங்குமிடம் தான். அது ஒன்றும் தோண்டாது. ஏதாவது கட்டி வச்சிருந்தா தான் போய் தொங்குமா வழி அது தோண்டி போவாது. அலை பயில் பாம்பு அரை ஆர்த்த பிரான். பாம்பை தன்னுடைய இடுப்பிலே. இந்த அரை ஆர்த்த பிரான் ஏற்கனவே ஒரு பாட்டில் வந்துருக்கு, இப்போ வந்துருக்கு. அரை ஆர்த்த செல்வர். என்னடா பாம்பை போய் பெல்ட்டாக இடுப்பில் கட்டிக்கிறாருனாக்கா ஆடப்பா ஒரு சாதாரண ஆளு செல்வர். அனைவருக்கும் ஏற்ற செல்வருக்கு ஆட்சைய நாம் அவருக்கு அடிமைப்படுமையானால் நம்முடைய அல்லல் அறுக்கலாம்.
இந்த நீர் பூக்களை அவிழும் கூந்தலை உடைய கடைசியர்கள் களையை பிடுங்கி எரிகின்றார்கள். இந்த களை கடியன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? களை அவிழும் குழலார், இவங்க தலையில இருந்து வருகிறது. இவங்க என்ன பண்ண, அவிழும் குழலார் களை கடியன்னு பிரிச்சுக்கணும். அவிழும் குழலார் களை கடிய என்றால் களைகளை பிடுங்கி எறிகிறார்களாம். அதில் நல்ல மலர்கள்லாம் இருக்குதான், நல்ல மலர் செடியெலாம் கூட இருக்குதான். ஆனால் நெல்லுக்குன்னா நெல் மட்டும்தான் இருக்கணும், மீதெல்லாம் எதுவும் தகா அதுக்கு ஆகாது. அது சிறந்தது தான் எதுவாக இருந்தாலும். அவ்வளோ அளவுக்கு சிறந்து இருக்கிறது என்கின்ற இந்த வயல்களில் அவ்வளோ இருக்கிறது என்று செய்தி சொல்கிறார்கள். பிடுங்கி எறிகிறார்கள். துதைந்த ஆர்த்த செல்வர், பெருமானுக்கு 2 இடத்துல விழிப்பு கொடுத்துருக்காரு. துதைந்த செல்வர், ஆர்த்த செல்வர். அடுத்தது பாருங்க, களை எடுத்து சொல்லியாச்சா? அடுத்த பாட்டு, முடி கையினால் தொடு மோட்டு உழவர். முடி நாற்று முடிகள், கையினால் தொடு, கைகளினாலே நாற்று முடிகளை எடுத்து தொடுதல் என்றால் கட்டுதல். நாற்று முடிகளை கைகளினாலே கட்டி கொண்டிருக்கின்ற மோட்டு உழவர் என்பதற்கு, மேட்டில் இருக்கிற உழவர்ல மோட்டு உழவர் என்றால் இங்கே வலிய உழவர்கள். மோட்டு என்பதற்கு வலிய என்பது பொருள். வலிமையான உழவர்கள். முன்கை, இங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாருங்க, ஒரு தண்டமான் தேசிய தான் எழுதியிருக்காரு. முன்கை தருக்கை. இவங்க முன்னில முன் கை என்ன இருக்குதான், இந்த மோட்டு உழவர் கையில் இந்த நாற்று பறித்து 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 பாருங்க, நாற்று பறித்து உங்களுக்கு தான் தெரியும். நாற்று பறித்து 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 எடுத்து, இல்லை நாற்று முடிச்சுங்க, வேக வேகமாக பறிச்சு கட்டுறாங்க. இதான் நாற்று. முடி கையினால் தொடு, தொடுதல் என்றால் கட்டுதல். முடி கையில், மலர் தொடுத்தல் சொல்கிறோம் இல்லையா? ஆகையினால முடி கையினால் தொடு உழவர்கள். எதுனா முடி, அந்த நாற்று முடியை தொடுகிறவர்கள் தொடர்ந்து அதை செய்து என்ன ஆக போகுதுன்னா, அவங்க கை மூட்டு வலி இருக்குதான். எங்கேருந்து கண்டுபிடிச்சி எழுதினாரோ தெரியல இவருத. மோட்டுழவர் முன்கை தருக்கை, அவனுடைய முன் கையானது வலிக்குதான். தருக்கு என்றால் வலியை, அதுக்கு ஒரு மருந்து இருக்குதான். கரும்பின் கட்டி கடிகையினால் எரிவார்கள். கரும்பின் கட்டி கடிகை, கரும்பினுடைய கட்டி என்றால் வெல்லம், வெள்ள கட்டியை கடிகையினால். சார் இது இப்படி இப்படி பண்ணுற வேலை சார். ஒரு வேலை சரியாக போகணும்னா என்ன பண்ணால் அடுத்த வேலை அதுக்கு ஆப்போசிட்டான வேலை செய்யணும். ஒரு வேலையை செஞ்சுட்டே வந்தாக்கா அது சரியா இல்லைனாக்கா அந்த கை இப்படியே வச்சுருக்கணும், மறுத்து போகுது இல்லையா? தலையை இப்படி வச்சுன்னு பண்ணணும், மறுத்து போகுது. மறுத்து போனோம்னா மறுத்து போச்சுன்னு சொல்லிவிடுறாரு. அதுக்கு என்ன பண்ணணுன்றான், கை ஆக்ஷன் கொடு. சும்மா வச்சுருந்தா மறுத்து போயிடல. ஆக எந்த இதற்கு ஒரு ஆப்போசிட்டாக இப்போ பாருங்கள், கருப்பின் கட்டியை கையினால் எரி காட்டுப்பள்ளி. அதாவது முன்கை தருக்கை கருப்பின் கட்டி கடிகையினால், கரும்பினுடைய கட்டியை அதுக்கு உண்டான கல் ஏதோ ஒரு சுற்றி ஏதோ அது எடுத்து அடிக்கிறதுனால என்ன ஆகி போகுது, இப்படி செஞ்சதுடைய எஃபெக்டு கையினால் எரி காட்டுப்பள்ளி. அப்படி எழுதிக்கிறார் உரையாசிரியர். அதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமான செய்தி. இதெல்லாம் சுரிதான காட்டுப்பள்ளி. அப்படிப்பட்ட காட்டுப்பள்ளி காதல் செய்தான். இங்கே என்ன இருக்குது, வலியை போக்கிக் கொள்வதற்கு ஒரு செய்கிற செயலை மறு செயலை செய்து, அதுதான் சொல்றாரு முன்கை தருக்கு. எதனால் வந்துக்கிற தருக்கு என்றால் இங்கே வலி. மோட்டு உழவர் என்றால் வலிய உழவர்கள் தான் அவங்க செய்கிறார்கள். எல்லாருக்குமே எந்த வேலையும் செஞ்சாலும் அப்படி தான் வரும். ஆனால் ரிலாக்ஸ் ஆகிடும். அதான் சும்மா சொல்லுவாங்க, நல்ல கடினமாக. ஆமாம், ரிலாக்ஸ்னுவான் சாதாரணமாக. ஆல்ரெடி நம்ம இது என்ன சொல்கிறது, அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் ஆல் ரியஸ்னுவான். கம்பெனி எதுவும் இல்லாத அப்படியே ஃப்ரீயாக நில்வான்னுவான். இப்போ தான் என்னென்னமோ கதையெல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ வாக்கிங்லேயே ஆப்போசிட்டாக சுற்றிட்டு இருக்கிறாங்க மோட்டுழவர். அதாவது அதுலேயே தருக்கு. அதாவது என்ன, இங்கே பழைய ஞானசம்பந்தருக்கு சொல்லுகிற எவ்வளோ அளவு பக்கமாக சொல்லிடுற பாருங்க. கரும்பின் கட்டி கடிகையினால் எரிதல், தருக்கை எரிகிறார்கள். அப்படிப்பட்ட வலிமை. ஏன்னா இவர்கள் வலிமையுடையவர்கள். அங்கே வெள்ளை கட்டியை நெருக்குனாக்கா எவ்வளோ வெள்ளை கட்டி தான் நெருக்கணும் அவங்க. ஆகையினால பணியும் ஆகி போகுது, இந்த வேலையும் முடிஞ்சு போகுது. ஆகையினால காதல் செய்தான் கரிதார். அப்படிப்பட்ட இருக்கிறவன் பெருமான் பள்ளியிலே காதல் செய்தான் என்றால் பெருமான் ஆனந்தத்தோடு விரும்பி வீற்றிருக்கின்றான். கரிதாய கண்டன் பற்றியா இங்கே சொல்றார். கரிது ஆயகண்டன், கருப்பு ஆய்ப்பு, கருப்பு இல்லை, கரிதாய கண்டன். பொடியணி மேனியினானை.
பொடி அணி மேனினா நன்றா செல்லியும் பொடியை அணிந்து கொண்டிருக்கிறோமான் வெந்நீர் சந்தித்த மேனியன் மேனியனான உள்கி. உள்ளுதல் இருந்தால் மிக சித்தம். நம்ம எல்லாம் போகிறோம், கும்பிட்றோம், பார்க்குறோம், வரோம். உள்கிறீர்களா? இல்லை. இதே எங்கள் அப்பா கேட்பாரு, நீங்களாம் கோயிலுக்கு போகிறாக்க சாமி போட்டியா, நல்லா போனியா, காலையில் போனியா, நல்லா குளிச்சுட்டு போனியா, விபூதி போட்டு போனியா, சாமி இருந்துதா பார்த்தியா, சாமி நல்லா பார்த்தியா, சரி எல்லாம் கேட்டு வந்து சாமி ஒன்று பார்த்தாரா, அதை யார் பார்த்தானோ சும்மா கிண்டலாக கேட்பாங்க. ஆனால் இங்கே உள்குதல் என்கிற போது உள்கி என்ன பண்ணணுமா? இப்போ ஒரு குறிப்பு கொடுக்குறாருங்க, இது வரைக்கும் இல்லாத குறிப்பு. போதொடு நீர் சுமந்து ஏத்தி முன்னின்று அடி திருமான திருவடியை கையினால் தொழ. இப்போ வழிபாட்டுக்கு ரொம்ப அருமையான டைம் டேபிள் இப்போ தான் போடுறாரு இந்த பதிகத்தில். இப்போ தான் இதை சொல்கிறாரு. பெருமானை உள்கி மனத்தால் நினைந்து போதோடு மலரோடு நீர் சுமந்து ஏத்தி வழிபாடு செய்து முன்னின்று பெருமானை திருமுன்னிலே நின்று அடி கையினால் தொழ, திருவடியை கையினால் தொழ வல்ல தொண்டர். அப்படிப்பட்ட சிறப்பு உடையவர்களாக இருக்கின்ற அந்த வன்மை யார் இருக்கிறார்களோ அவர்கள் அறிவினையை துறந்து ஆட்செய்வரே. பெருமானால் ஆட்கொள்ளப்படுவார்கள். அப்படி அருவினை போவோம். யாருக்கு போவோம்? இப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம். காலை வழிபடுபவர்கள் யாரு? கால திருவடியை அருளாக நினைத்து வழிபவர்கள். அருள் யாரு காட்டும்? அதனால்தான் இங்க வல்ல தொண்டர்ன்றார். நுண்ணறிவோடு தான் உள்கி வல்ல தொண்டர் குறிப்பு கொடுக்குறாரு பாருங்க. ஆகையினால நாமெல்லாம் இப்போ தான் வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம வழியே இல்லைன்னு நினைக்குவார். புஸ்தகத்தை தொடர்றவங்களுக்கே சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. திருமுறைகளை தொழுகின்ற போதே நமக்கு நிச்சயமாக வழி வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். பூவும் நீரும் கொண்டு பூசித்து தொண்டர்களை பற்றி இதை செய்திருக்கிறது. அவர்களை வினை நீங்குவார்கள் என்கிற செய்தி. பிறையுடையான் பெரியோர்கள் பெம்மான் பேய்கழல் நாள்தோறும் பேணி. அப்படியே டெவலப் பண்ணுறார் பாருங்க. வழிபாடு செய்கின்றான், கும்பிடுன்றான், வேதங்களை முறைப்படி செய்கின்றான், பேணி ஏற்றுன்றான், உள்ளத்தில் நினைக்கணும்னு சொல்லினா வந்தார். இப்போ நான் பூவும் கொஞ்சம் எடுத்தும் போப்பா, நீரும் எடுத்தும் போப்பா, பெருமானை மனசில் நில்லுப்பா, எதிரில் நில்லுப்பா, திருவடியை தொழுப்பான்னு சொன்னார். அடுத்தது வந்துட்டார். பிறையுடையான் பெரியோர்கள் பெம்மான். நன்றா தெரியும் அர்த்தம் சொல்லப்பட்ட. பிறையுடையான் நன்றா தெரியும். பெரியோர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் பேய்கழல் அவனுடைய திருவடியை. போன பாட்டு இது வரைக்கும் சரி. இப்போ தான் சொன்னார். நாள்தோறும் பேணியேத்த. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கேன்னு சொல்கிறாங்களே. இந்த ஒரு பாட்டிலேயே எப்படி நம்மளை டெவலப் பண்ணினே வராரு பாருங்க. வழிபாடு செய்யினார். பூ மலர் ஏற்றுமோன்னு இந்த பாட்டில் போன பாட்டு சொன்னார். இப்போ என்ன பண்ண? நாள்தோறும் ஏற்றுப்பா, தினமும் போ, தொடர்ந்து போ. நாள்தோறும் பேணி ஏத்த மறையுடையான் மழுவாளுடையான். நல்லா தெரியும் மறையுடையான் பெருமான் வேதங்களை உடையவனாக இருக்கின்ற பெருமான். வேதங்களை உடைமையாக பெருமான் கொண்டு இருக்கவில்லை, வேதங்களினுடைய உடைமையாக இருக்கிற பெருமான். மறை துதிக்கும் பதம், மறை பாதுகை செம்பதம், மறைமுடி மணிப்பதம், மறைப்பறி உகைக்கும் பதம், இவ்வளோ இருக்குது திருவடி புகழ் செல்வது. அப்படிப்பட்ட பெருமான் மறை உடையான் என்றால் வேதங்களுடைய உள் பொருளாக மறைகள் வேதங்கள் தன்னுடைய உடைமையாக உலகினருக்கு சொல்லப்படுகின்ற பெருமான். மழுவாள் உடையான். கையிலே வீரத்துக்கு கொடுக்க மழுவாள் உடையவனா. மழுவாள் என்கின்ற சூலத்தை உடையான். வார்தரு மால்கடல் நஞ்சமுண்ட கரையுடையான். இந்த கரை வந்ததுன்னு சொன்னமே, ஒரு கரை வந்ததுன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. வார்தரு ஆறுகின்றதை தன்மையாக உடையதாக இருக்கின்ற மால்கண்டா பெரிய கடலை, அதில் இருக்கிற நஞ்சத்தை உண்டதனால் ஏற்பட்ட கரையை உடையவான். கனலாடு கண்ணால். அப்பர் பெருமான் என்ன பண்ணாருன்னா, கனல் ஆடு கண்ணால் என்றால் கனலை பொழிகின்ற தன்னுடைய திருக்கண்கனாலே காமனை காய்ந்தவன். காமனை காய்ந்தவன் நல்லா தெரியும் உங்களுக்கு. மன்மதனை காய்ந்தவனாக இருக்கின்ற பெருமான். அவன் வீட்டிருக்கிற இடம் காட்டுப்பள்ளி. அங்கே குறையுடையான் குரட்பூத செல்வன். குறையுடையான் திருக்காட்டுப்பள்ளி. குறையுடையான் குரட்பூத செல்வன் என்றால் குரல், அதாவது குரல் பூதம் என்றால், குரல் என்றால் குறுகியன்னு பேர். குறுகிய தன்மையுடையதாகிய பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான். அவனுடைய கடலை நாம் ஏற்றுவோம் என்று சொல்கிறார்கள். குறையுடையான் இருக்குது. குறையுடையான் என்றால் காட்டுப்பள்ளியிலே நேர்த்திக்குறையை நின்று அவித்தமை உடையவன். காட்டுப்பள்ளியில் இந்த குறையுடையான் என்பதற்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. காட்டுப்பள்ளியில் நேர்த்திக்குறையை நிறைவித்தலை உடையவனா.
குறை உடையான் என்றால் எவரெல்லாம் அவரிடத்திலே வந்து பெருமானே பெருமானே என்று வழிபாடு செய்து தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுகிறார்களோ அவருடைய குறையை தன்னுடைய உடைமையாக கொண்டு அவருடையிலிருந்து அந்த குறையை நீக்குபவன் என்கின்ற குறி சொல்கிறாரு. குரல் என்பது நல்லா குறுகிய என்று சொன்னார்கள். ஆக காட்டுப்பள்ளியை நேர்த்தி குறையை நிறைவித்தலை உடையவன் பெருமானை வேண்டிக் கொண்டால் அதை நிறைவிப்பான் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அழகான செய்தி சொல்லியிருக்கிறாரு. 10 நிமிஷம் முடிச்சிடும் சார். சென்றவர் தம் அரணம் அவற்றை செவ்வடல் வாயறி ஊட்டி நின்றும் செற்றவர் தம் அரணம் அவற்றை செவ் அழல் வாயறி ஊட்டி நின்றும். நல்லா தெரியும், திரிபுரதகனத்தை சொல்றார். செற்றவர் வீரத்தை தங்களுடைய செருக்கு மிக்கவர்னு அர்த்தம். செற்றவர் என்றால் செருக்கு மிக்கவர்கள், திமிரி பிடிச்சவங்கன்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொன்னாங்க. அவர்களுடைய அரணம் என்றால் 3 மதில்களை உடையதாக இருக்கின்ற அரணம் என்றால் மதில், 3 மதில்களையும் செவ் அழல்வாய் எரி ஊட்டி நின்று அந்த பெருமானுடைய திரு கரங்களிலே, அதாவது அவர் பார்த்தா சிரிச்சாரு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமான் அவை 3 இடங்களையும் தகனம் செய்து நின்று, அப்படிப்பட்ட பெருமான் அந்த செஞ்சது பெரிய வேலை தான் செஞ்சிட்டாரு. அங்கே வீரத்தை விளைவிப்பதற்கான செய்தி செஞ்சிருந்தாலும் ஐயோ அவர்கிட்ட போய் நம்ம என்னடா பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. கற்றவர் தாம் தொழுது ஏத்தன். அந்த பெருமான் அவரை கற்றவர். இங்கே கற்றவர் என்றால் கல்வி நிறைய கற்றவர்கள் இல்லை, பெருமானை பற்றி கற்றவர்கள். பெருமானை கற்றவர்கள் என்றால் பெருமானை அடைகின்ற வழியை கற்றவர்கள். அதனால் கற்றவர் தாம் தொழுது ஏத்தன் என்றான். கற்றவர் தான் பெருமானை தொழ வேண்டும் என்பது இந்த பதிகத்தில் நிறைய சொல்லியிருக்காரு. காதலிக்கப்படும் அப்படிப்பட்ட பெருமானால் விரும்பி இருக்கப்படுகின்ற இந்த பாட்டில் இந்த பதிகத்தில் கிட்டத்தட்ட 8 இடத்துல வருதுங்க. காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி, பெருமான் விரும்பி இருக்கின்ற பள்ளின்ட்டு காட்டுப்பள்ளி. உற்றவர் தாம் உணர்வெய்தி, அந்த இடத்திலே பள்ளியிலே இருக்கின்ற இடத்திலே உற்றவர் அந்த தலத்துக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்தவர்கள் தாம் உணர்வெய்தி நல்ல உம்பருள்ளார் தொழுது ஏத்த நின்ற பெற்றமாறும் பெருமானை அல்லால் பேசுவது மற்றோர் பேச்சிலோமேனர். எல்லாம் சொல்லினே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. எல்லாம் நான் இவ்வளோ நேரம் சொல்லின்னு வந்தேன், வழிபாடு செய்யலான்னா எல்லாம் இருக்கிறாரு, காட்டுப்பள்ளியில் இருக்காரு, திருப்பத்தகனம் செய்தவர். அவர் வந்து நன்றாக யார் அவரை பற்றி அறிந்து கொண்டு அவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அவரை தொழுகின்றார்கள். அதனால் அது மட்டும் இல்லை, கற்றவர்கள் தொழுது ஏற்ற நின்றவனாக இருக்கிற பெருமான் இங்கே திருக்காட்டுப்பள்ளியிலே விரும்பி இருந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல உற்றவர் அவனை விரும்பி வழிபாடு செய்தவர்கள், அந்த பெருமானை உற்றவர்கள் தாம் உணர்வெய்தி நல்ல உணர்வை எய்தி உம்பருள்ளார் தொழுது ஏத்த பெருமானை யாரெல்லாம் சரி வழிபாடுகளோ அவளை என்ன செய்வார்கள் என்றால் உணர்வு எய்துவார்கள், நல்ல உணர்வு எய்துவார்கள். பெருமானுடைய ஒரு திருவடி பேருதான் சிறந்தது என்று உணர்வு எய்துவார்கள். அவர்கள் உம்பருள்ளார் தொழுது ஏத்த தேவர்களாக இருக்கின்றவர்களெல்லாம் தொழும்படியாக தன்மை நின்று பெற்றம் தோற்றுவதற்காக நின்று இருக்கின்ற பெருமான் அவ்வளவு அருள் செய்து கொண்டிருக்கிறார். பெற்றமரும் பெருமானை, பெற்றமரும் பெருமாள், பெற்றம் அமரும் பெருமான். பெற்றம் அமரும் பெருமான் அமருதல் என்றால் ஆரோகணித்தல். இங்கே காளையின் மீது பெற்றம் என்றால் நந்தியம் பெருமானை சொல்லுகிறார். அமர்ந்திருக்கிற பெருமானை அல்லால் அவனை தவிர வேற எதுவும் பேசுவது மற்ற ஓர் பேச்சிலோமே என்றார். ஞானசம்பந்தர் இன்னும் வயசு இருக்கும், 4 வயசு கூட இருக்காது. 3வது திருநெல் தான் ஒரு 14வது தலை 15வது தலைமாக தான் இருக்கும். இன்னும் அருமையாக சொல்கிறார் பாருங்க. அது தவிர வேற பேச்சே இல்லைன்றார். அந்த பெருமானை பேசினா வேற பேச்சு இல்லை என்றார். செற்றவர் என்றால் பகைவர்கள், அரணம் என்றால் கோட்டை. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செய்தி. அவனை அன்றி பேசும் பேச்சு மற்றொன்று இல்லாமல் என்றால் மற்றொரு பேச்சிலோமே என்றார். பேச்செல்லாம் என்ன இருக்கணும்? பெருமானை பற்றி பேசணும். இப்போ நம்ம ஏன்னா சொல்கிறோம் பார்த்தீங்களா, திருவாய் பெருமானை பற்றி பேசுகிற வாய். ஏன் எங்களுக்கெல்லாம் வாய் இருக்குது, நாங்கள்லாம் பேசலையா? அது வெறும் வாய். பெருமானை பேசுகின்ற பாய். இதில் சிவபெருமான் திருவந்தில் வாயுல, பூவுல, நீருள்ள, வாயுல, நாவுல. ஆனால் பெருமானும் உளான், நாவும் உழுவோமே. அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தாது இருக்கிறோமே. அதனால் பேச்சு இருக்குது. அதனால் அடுத்தது இங்கே சமணர்களை சாடுறாரு. ஒன்துவரார் துயிலாடை போர்த்து உச்சி கொளாமை உண்டே உரைக்கும் குண்டர்கள் தானே, குண்டர்களோரை கூரையில்லார் கூறுவதாம் குணமல்ல கண்டீர். அவர்களை பற்றி சமணர்களை பற்றி இன்னும் அருமையாக சாப்பிடுவார். இது சமணர்களை பற்றியும் சாவகர்கள்னு சொல்கிறார். இவர்
சமணர்கள் சாக்கியர்களை இவர் என்ன சொல்ற சாவகர்கள் என்று சொல்கிறார். சாவகர்கள் இது குறிப்பில் எழுதியிருக்காரு. ஒன்துவரார் துயிலாடை போட்டு என்றால் சமணரும் சாவகரும் கூறுவன இவர்கள் சொல்லுகிறது என்றால் அவங்க என்ன போட்டுக்கிறாங்க, துயில் ஆடை போர்த்து. ஒன்துவரார் துயில் ஆடை போர்த்து உச்சி ஒரு ஒரு என்ன பண்ணா ஃபுல்லாக மூடிட்டு இருப்பாங்க, உடம்பு முழுவதும் மூடிக்கொண்டு இருக்கிற தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் ஒரு கோஷியாலனாக்கா துணியே இல்லாத இருக்கும், அமணர்களாக இருப்பாங்க. ஒன்துவர் ஆர் துயில் ஆடை போர்த்து மேனியை முழுவதுமாக போர்த்து உச்சி கொளாமை உண்டே உரைக்குமா. உச்சியில தான் சாப்பிடுவாங்க, ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா ஓணுன்றதாக சாப்பிடுவாங்க. கொள்ளாமை வயிறு புடைக்க உண்டுதர்கள். உச்சி கொள்ளாமை உண்டே, உச்சி கொள்ளாமை உண்டு. வயிறு நிறைய நிறைய பிடிக்க மொத்தம், ஆனால் ஒரே ஒரு வேலை தான் சாப்பிடணும். உச்சி ஒரே வேலை உணவு உண்ணுவாங்க, இரவு சாப்பிட மாட்டாங்க அவங்க. உச்சி கொள்ளாமை உண்டே. அப்படி சாப்பிட்டுட்டாக்கா அவங்க என்ன பேச்சு வரும், அவங்ககிட்ட வர பேச்சு நல்லா இருக்காது, உரைக்கும். குண்டர்களோரை, அதனால தான் அவர் என்ன சொன்னார், ஓணு வானான்னு சாப்பிட்றாங்க, ஒரே வேலை சாப்பிட்டாலும் மொத்தமாக சேர்த்து முழுங்கிறாங்க, இப்போ கொள்ளாத அளவுக்கு கொண்டாங்க அவர்கள் குண்டர்களோரை. அடுத்தது இன்னொரு பாட்டி வராரு, ஆடை போர்த்துக்கிறாரு. இன்னொரு கூரை இல்லார், இவர்கள் கூறுவது ஆம் குணமல்ல. இங்கே வந்து கூறுவது அவர்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொன்னார். அதான் சொன்னோம், மீதி வாயெல்லாம் வெறும் வாயின்னு சொன்னார். திருவாயில சொல்கிறதுக்கு இது இதெல்லாம் ஆம் குணம் அல்ல என்றால் நல்ல குணமான வார்த்தைகள் அல்ல. கண்டீர், நம்ம வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க, குணமல்ல கண்டீர். இன்னும் போகவே இல்லை பெருமான், இன்னும் இதுக்கப்புறம் தான் அவங்கள போடுன்னு போட போகிறாரு, இதுக்கெல்லாம் போகிறாரு. நாளைக்கு வர்ற பதிகத்தில், நாளைக்கு இல்லை அடுத்த வாரத்தில் வர போகிற பதிகத்தில் 3வது சீட்டிங்கில் எனக்கு வந்து வரபோது அவங்கள போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாடுற பதிகம் நம்ம படிக்க போகிறோம். அப்போ குணமல்ல கண்டீர் அண்ட மறையவன் மாலும் காணா ஆதியினான் உரை காட்டுப்பள்ளி. அண்ட மறையவன் மாலும் காணா, இந்த அண்ட மறையவனுக்கு ஒரு சிறப்பான குறிப்பு கொடுக்குறாருங்க. அண்ட மறையவன் மாலும் காணா நடுது, உலகத்தை ஈன்றவனாக இருக்கின்ற மறையவன் என்றால் இங்கே மறையவன் யாரை சொல்கிறாரு, பிரம்மா சொல்கிறார். அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டு போடலாம், ஆனால் இவர் அப்படி சொல்லலை. மாலும் காணா, திருமாலோடும் காண முடியாதவன், ஆதியினான் உரை காட்டுப்பள்ளி. வண்டமரும் மலர் கொன்றை மாலை, மண்டவரும் வண்டு அமரும் மலர் கொன்றை மாலை, வார்சடையான் கடல் வாழ்த்துவோமே. வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற மலர்ந்த மலர்களை உடையதாக இருக்கின்ற கொன்றை மாலையை சடையிலே அணிந்தவனாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை வாழ்த்துவோமே என்றார். கடைசியில் என்ன சொல்கிறார், வணங்கணும்னு சொல்லி கடைசியில் 10வது பாட்டில் வாழ்த்துவோம் சொல்கிறாரு. இங்கே அண்ட மறையவன் சொல்கிறார் இல்லைங்களா, அண்ட மறையவன். இந்த மறையவனுக்கு ஏன் அண்ட மறையவன் சொல்லியிருக்கிறாருன்னாக்கா ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. இரண்ய கற்பனாகிய பிரமன், இரணிய கற்பனாகிய பிரமன், பிரமனுக்கு இரணிய கற்பன் ஒரு பேர் இருக்குது. அந்த இரணிய கற்பனாகிய பிரமன் நீரையே முதல் படைத்தான். முதல்ல படைச்சது எது, நீரை தான் படைத்தான். உலகத்தை படைக்கிற பொழுது முதல்ல நீரை படைத்தான் என்பதும், அதில் பொன்மயமான முட்டையாக உலகை ஆக்கினான். நீரை படைத்து அந்த நீரிலே பொன்மயமாக முட்டையாக உலகை ஆக்கினான் என்பது புராண வரலாறு. உலகம் படைத்த வரலாறு, புராண வரலாறு இருக்குது. ஆகையினால இந்த செய்தியை அவர் கொடுத்துருக்காரு, அண்ட மறையவன். அதனால் அவனுக்கு பேர் என்ன பண்ணார், அண்ட மறையவன். முட்டையாக உலகத்தை நீரிலே இருந்து நீரை உண்டாக்கி அதிலிருந்து தோற்றுவித்தான் என்பது புராண வரலாறிலே சொல்லப்படுகின்ற செய்தி. இது இந்த பாட்டில் இருக்கிற ஒரு தனி செய்தி. கடைசியாக இருக்கிற பாட்டு, பொன்னிய தாமரை நீல நெய்தல் போதுகளால் பொலிவெய்து பொய்கை கண்ணியர் தாம் கூடை காட்டுப்பள்ளி காதலனை. இந்த வரையும் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற பெருமான். காட்டுப்பள்ளி காதலன் மொத்தமாக வந்து இல்லையா, இப்போ சொல்கிறார். அந்த காட்டுப்பள்ளியிலேயே விரும்பி இருக்கின்ற பெருமான் எப்படிப்பட்ட ஊராரு, பொன்னிய தாமரை. பொன்னியல் என்றால் பொன் போன்று மிளிர்கின்றதாக இருக்கின்ற, பொன் போன்றதாக இருக்கின்ற தாமரை, பொன் நிறத்தை உடையதாக இருக்கின்ற தாமரை. நீலம் நெய்தல் போதுகளால் பொலிவெய்துகிறது. அங்கே இருக்கிற பொய்கைகள் நீளம் நெய்தல் இவைகளெல்லாம் நிறைந்து இருக்கிறது, பொலிவெய்து இருக்கிறது. இவைகள்லாம் நிறைந்திருந்தாங்க அந்த கூட அதாவது நெய் இப்போ அந்த குளத்திற்கு ஒரு பொலிவு இருக்கிறது. அந்த பொய்கையிலே பெண்கள் போய் நீராடுறாங்களாம். கண்ணியர் தாம் குடை காட்டுப்பள்ளி. நீராடுறதுன்னா கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 1.5 அடி தண்ணி தான், 2 அடி தான் இருக்குதுன்னு உட்காந்து ஆடலையாம், நீச்சல் அடித்து ஆடுறாங்களாம். குடைந்து ஆடேலோர் எம்பாவாயின்னு சொல்லுவான்.
அதனால் கன்னியர் தாம் குடை காட்டுப்பள்ளி அந்த பள்ளியிலே இருக்கு. இப்போ இந்த இடத்துல பெண்கள் நீராடுவதற்கு உண்டான அளவிலே மலர்கள் நிறைந்ததாகவும் வாசனை நிறைந்ததாகவும் நீர் நிறைந்ததாகவும் இருக்க நீர் நிலையை சொன்னார். அந்த ஊரிலே காதலித்து விரும்பி இருக்கின்றவனாக இருக்கின்ற பெருமானை, காட்டுப்பள்ளியில் இருக்கிற தலைவனை கடல் காழியர்கோன், கடல் இல்லால் சூழப்பட்ட சீர்காழி என்கின்ற இடத்திலே இருக்க பிரம்மபுரம் சொல்கிறோம் இல்லையா, ஆனால் நீரால் சூழப்பட்ட கடல் காழியர்கோன் என்றால் சீர்காழியினுடைய அரசன் சொல்கிறார். சார் எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்கள், அரசன் தனியாக சொல்லிக்கிறார் பெருமான். எத்தனை வயசில் அவ்வளோ தைரியமாக பேசுகிறார் பாருங்கள். காழியர்கோன் துண்ணிய இன்னிசையால் துதைந்து, அவர் பாடிய பாடல்களை மேடம் பாடின மாதிரி இன்னிசையால் துதைந்து, துதைந்து என்றால் வழிபாடு செய்து, துதைந்து அதிலே இருந்து சொல்லிய ஞான சம்பந்தன், இன்னிசையால் சொல்லியிருக்கிறாரு, துதைந்து சொல்லியிருக்கிறாரு, துண்ணியசுனா நிலை பெறுமாறு சொல்லியிருக்கிறாரு. இவை சொல்லப்பட்டவனாக இருக்கின்ற ஞான சம்பந்தன் நல்ல தன்னிசையால் சொன்ன மாலை, இசையால் சொன்ன மாலை, தன்னிசையால் சொன்ன மாலை, நல்ல தன்னிசையால் சொன்ன மாலை. எவ்வளோ குறிப்பாருங்க, இசை தன்னிசை நல்ல தன்னிசையால் சொன்னது, இதெல்லாம் என்னது மாலை. தேவாரம் மாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, திருமுறைகள் தேவாரம் ஒரு பாட்டு பாடினாக்கா மாலை, அது பெருமானுக்கு சாத்தப்படுகின்ற ஒரு மாலை. பூ இல்லைன்னாலும் ஒரு தேவாரம் பாடுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நான். அதனால் இதை மாலை அவர் சொல்கிறார், மாலை சொன்ன மாலை. இந்த மலர்களுக்கு மலர் இல்லை என்றால் கையில் தேவாரம், எனக்கு 10 பாட்டு தெரியாது தேவாரம், கவலையே இல்லை, பாட்டு வந்துட்டு பெருமான் சந்தோஷமாக ஏற்றுப்பார். மாலை 10ம் இந்த இந்த 10 மொத்தமாக படிக்கணும், ஒரு பாட்டு பாடக்கூடாதுன்னு. மாலை 10ம் தாங்க வல்லார், எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, மனசில் ஏற்றிங்கன்றார். மாலை 10ம் தாங்க வல்லார், இந்த குறிப்பு பாரு, தாங்க வல்லார் என்றால் மனதிலே உரு போட்டு வச்சுக்கோ. திருவாவடுதுறை ஆஜனா அதான் சொல்லுது, படின்னு சொல்லுது, எல்லாம் படிக்குது. மனப்பாடம் பண்ணுறதுக்கு வரலையேன்னா அது எங்கேருந்து வரும், படித்தா தான் வரும். ஓதுவார் சொல்லுவார், வர்ற வரைக்கும் படின்னு, வரக்கூடாது, வர்ற வரைக்கும் படி அப்படின்றாரு. என்ன பண்ணுறது, அதுதான் குடிச்சார தாங்க வல்லார், இந்த பாட்டில் தாங்க வல்லார். ஆனால் நம்ம ஏறக்குறைய மனசில் தாங்குறோம். இதனுடைய பொருளெல்லாம் இன்னைக்கு இந்த நம்ம மனசில் இப்போ தங்குது, இப்போ மனசில் தங்கி இருக்குது. திருப்பின்னு போய் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கினே இருந்தால் மனசில் இருந்தேன்னா தங்குவதை திருப்பி நினைக்க தாங்குவாயிடும். தாங்க வல்லார் புகழ் தாங்குவரே, அதுதான் உண்மையான புகழ். புகழ்னா என்ன, செல்வம். எந்த செல்வம், கடலேற்றும் செல்வம். நம்ம கடலேற்றும் செல்வத்தை கொடுக்குறார். புகழ் தாங்குவதே எங்களுக்கு நல்ல அருமையான பதிகம் சார். புகழ் தாங்குவதற்கு இப்போ நமக்கெல்லாம் மனசில் இந்த பதிகங்களுடைய இதுதான் முதல் பதிகம். நான் எனக்கு சொல்கிற முதல் பதிகம் இருக்குது. முதல் பதிகத்திலேயே திருப்பதிகங்களை தங்களுடைய மனசிலே பொருள் பொதிவதற்காக சொல்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக தான் இதில் உள்ளே இறங்கியிருக்கிறேன். இப்போ 4 மாதத்துக்கு உண்டான செட்டு 4 அமர்வுக்கு உண்டானதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணினே வந்தால் நான் படிச்சுக்கினே இருக்கிறேன். இதெல்லாம் தாங்க வல்லார்கள்லாம் புகழ் தாங்குவதற்கான மூலம் ஒரு வழிபாடு கொடுத்துருக்காரு. ஒரு வாய்ப்பு. திருமுறைக்கு எவ்வளோ செய்தி இருக்குது பார்த்தீங்களா. தாங்க வல்லார் புகழ் தாங்குவார். புகழ் யாருக்கும் என்னால் தாங்க முடியாதுப்பா, ரொம்ப வெயிட் ஏறிடும்னாக்கா, புகழ் தாங்கினா தலைகணம் ஏறாது, மீதிலாம் தாங்கினா தான் தலைகணம் ஏறும். அதனால் தாங்க வல்லார் புகழ் தாங்குவரே என்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை மனசில் நினைத்து 10 பாடல்களும் மாலை என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய செய்தி சொல்லியிருக்கா பாருங்க. இவர்களெல்லாம் மாலையாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு திருப்பாடலுமே தனித்தனி பயனுடையதாக இருக்கிறது. இந்த பாடலில் ஒரு திருப்பாடுகிற வழிபடும் முறையை உடையதாய் இருக்கும் சிறப்பு நோக்கி ஒவ்வொரு பாடலுமே ஒரு மாலை போன்றது. ஒவ்வொரு பாடலுமே ஒரு மாலை போன்றது. அங்கனமே 10 மாலைகளையும் மனத்தில் தரிக்க வல்லவர்கள். இந்த மாலையை மனசில் தரிக்கணும். மனசில் தரிச்சாக மனசில் எது தெரிக்கும், மனசில் பெருமானை உள்ளே நினச்சிட்டு இந்த பதியங்களை மனசுக்குள்ளே சொல்லியிருந்தாங்க பெருமானுக்கு நம்ம அது மாதிரி அட்ட புட்பங்கள் சாத்துதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தரிக்க வல்லார் புகழ் எய்துவர் என்று மறுமையில் ஈடு. இப்போ இந்த பிறவியிலே புகழ் இப்போ தான் ஓணும். இப்போ புகழ் எய்துவார்கள். இம்மை பயணம் மறுமை பயணம் இருப்பாருங்க. தாங்க வல்லார் புகழ் தாங்குவரே. இந்த உலகத்திலே வாழ்கிற போதே நல்ல புகழுக்கு உடையவர்களாக இருந்து அடுத்த பிறவியிலே பெருமானுடைய திருவடி அடைவார்கள் என்று இம்மைப்பயனையும் கூறி மறுமைப்பயனையும் கொடுக்குற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இனி வரும் பாடல்கள்லாம் எவ்வாறு இருக்கிறது என்று தெரியாது. இது ஓரளவுக்கு முடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் யாருக்கு வந்தாலும் பரவாயில்ல. இதுவரையில் இருந்து கேட்ட உங்கள் திருவடிகளையும்
இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கு அடுத்த பதிகம். நாளைக்கு 2 தலத்தை பற்றி சொல்ல வேண்டும்.